இளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமுன் பணித்த திருவாளன் வாசமலர்மன் கிழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். தில்லைவாழ் அந்தனரை முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி கொள்ளையவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்லமொழிகுன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி. எல்லாம் வல்ல எம்பெருமான் அருந்தரும் பன்னார்மொழி அம்மையுடனவர் திரு நாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருந்தரும் பெருங்கருணை நாயகியுடனவர் அவிநாசி அப்பருடைய திருவடி தாமர்களை மனமொழி மிகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை முக்கரணங்களாலை வணங்கி உரையாசிரியர் சிவக்கணியாவுடைய திருவடிகளை நில நினைந்து அடியனுடைய ஞானஸ்ரீ பெருந்தகையாருடைய திருவடிகளை எல்லாம் மனமொழி மிகளாலை வணங்கி எழுந்தளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை எல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, நம்முடைய தொண்ட புராணத்திலே தடுத்தாட்கொண்ட புராணத்திலே எம்பெருமான் நம்பி ஆரூரர் தில்லையம்பதி வழிபாடு செய்யக்கூடிய பாங்கினை இன்றைக்கி சிந்திக்க போகிறோம். தில்லையம்பதியினுடைய எல்லையை நம்பி ஆரூரர் எப்படி அணைந்தார் என்று சென்ற வகுப்பில் நம்ம சிந்திச்சிருக்கிறோம். நம்பிகள் ஒரு யாத்திரையாக தில்லையை நோக்கி வருகின்ற வழியிலே பல தலங்களையெல்லாம் வழிபாடு செய்து கொண்டு இறுதியாக அவர் திருத்தணி நகர் வழிபாடு செய்து கொண்டு இப்போ வடக்கு வாயில் வழியாக அங்கே இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் எல்லாம் எப்படி வணங்கினார்கள் என்று சொல்லி சென்ற வகுப்பில் நம்ம விரிவாக சிந்தித்தோம் இல்லைங்களா. ரொம்ப முக்கியமான இடம் தடுத்தாட்கொண்ட புராணத்தில் இந்த இடம். ஆனால் அவர் அப்படியே வடக்கு வாயில் வழியாக வந்து கொண்டிருக்கிறார். அப்படி வடக்கு வாயில் வழியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கெல்லாம் செய்தி போகுது. சுந்தரர் இறைவனை வழிபாடு செய்வதற்காக தில்லையம்பதி வந்துட்டுருக்கிறார் அப்படின்னு அந்த செய்தி போகிறது. அவர்களும் நம்பிகளை வரவேற்பதற்காக வர்றாங்க. ஏன்னா நம்ம ஊருக்கு ஒரு பெரியவங்க யாராவது வந்தால் நம்ம போய் வரவேற்கிறது ஒரு முறை. அது எல்லையிலேயே போய் வரவேற்கணும். நம்ம வந்த பின்னாடி வரவேற்கிறதுக்கே ரொம்ப யோசிக்கிறோம். அப்படி இல்லை, எல்லையிலேயே போய் வரவேற்கணும். அதுதான் அந்த காலத்தில் இருந்த ஒரு முறை. ஊர் எல்லையில் போய் வரவேற்கணும். இன்னும் அவர் ஊருக்குள்ளே வரல, அந்த எல்லையில் இருக்கக்கூடிய வடக்கு வாயிலில் வடக்கு வீதிக்கு தான் வந்திருக்கிறார். அப்படி வருகின்ற பொழுது அப்படியே திருக்கூட்டமாக அவங்க வந்திருக்கிறாங்க. நம்பிகளும் திருக்கூட்டமாக வந்திருக்கிறார். ஒருத்தர் அப்படி எப்படி வணங்குனாங்க அப்படிங்கிறத சென்ற வகுப்பில் நம்ம சிந்தித்தோம். ரொம்ப அருமையான இடம் அது இல்லைங்களா. அன்பின் மந்ததிர் கொண்ட சீரடியார்களோ நம்பி ஆரூரர் தாமோ முன்பு இறைஞ்சனர் யாவர் என்று அறியா முறைமையால் எதிர்வணங்கி மகிழ்ந்து அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த இடத்த சொல்கிறாருங்க. பின்பு கும்பிடும் விருப்பில் நிறைந்து பெருகு நாவல் நகரார் பெருமானும் பொன்பிறங்கு மணி மாளிகை நீடும் பொறுபிறந்த திருவீதி புகுந்தார் என்று சொல்லி இப்போ தான் வீதிக்குள்ளே வர்றாரு. அப்படி வருகின்ற பொழுது அந்த எல்லைக்கே அந்த உள்ளூர் அடியாரெல்லாம் போயிடுறாங்க, வணங்குறாங்க. அவங்களும் வணங்குறாங்க, நம்பிகளும் வணங்குறார், சுந்தரரும் வணங்குறார். நான் யார் முன்னாடி விழுந்து வணங்கினாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். அப்படின்னா ரெண்டு பேரும் அப்படி ஒருத்தர் முந்தி கொண்டு வணங்கியிருக்கிறாங்க. யாவர் முன்பு இறைஞ்சனர் என்று அறியா முறைமையால் எதிர்வணங்கி என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த இடத்த சொல்கிறாரு. அப்புறம் அதற்கு பிறகு தான் இறைவனை வழிபாடு செய்கிறதுக்காக போகிறார். முதல்ல நாவல் நகரார் நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் முதல்ல அடியார்களை வணங்கி அதற்கு பின்பு இறைவனை வணங்குவதற்காக போகிறார் அப்படின்னு தான் சொல்கிறார். அப்போ முதல்ல அடியார் வணக்கம் அப்படிங்கிறது நம்ம பெரிய புராணத்தில் சொல்லப்படக்கூடிய முக்கியமான ஒரு வழிபாடு. அடியார்களை முதல்ல வழிபாடு செய்யணும், அதற்கு பிறகு இறைவனை வழிபாடு செய்யணும். ஒரு சில பக்கம் அப்படி வரும், ஒரு சில பக்கம் இறைவனை வழிபாடு செய்து கொண்டு அதனுடைய பயனாக அடியார்களை வழிபாடு செய்து அப்படி வருது. எங்கே அப்படி வருது? திருவாரூரை பொறுத்த வரைக்கும் முதல்ல அடியார்களை வழிபாடு செஞ்சுட்டு தான் உள்ளே போகணும். அதாவது தேவாசிரியனை முதல்ல வணங்கி கொண்டு தேவாசிரியனில் அடியார் பெருமக்கள் நிரம்பிருப்பாங்க. அவங்களை வணங்கி கொண்டு அதற்கு பிறகு தான் உள்ளேயே வரணும். பூங்கோயிலுக்குள்ளே அப்புறம் தான் வரணும். அங்கே ஒரு முறை அப்படி இருக்குது. அதே மாதிரி காலத்தை சொல்லுகின்ற பொழுது காலத்தில் எப்படி ஞானசம்பந்த பெருமான் வணங்கினார் அப்படின்னு சொல்கிற பொழுது முதல்ல இறைவனை வணங்குறார். அதற்கு பிறகு அந்த இறைவனை வணங்கிய பயன் காரணமாக கண்ணப்ப நாயனார் வணங்குறார். அங்கே அப்படி கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேடர் பெருமானை கண்டு வீழ்ந்தார். முதல்லையோ ரெண்டாவதோ கண்டிப்பாக அடியார்களை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது பெரிய புராணம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு உண்மை. ஆமாம், அங்கே அப்படி
அதில் என்ன சொல்லுவார்னா, சேக்கிழார் பெருமான் அப்படி சொல்லுகின்ற பொழுது சேக்குடைய உரை என்ன சொல்கிறாருன்னா, காலத்தினாதரை கும்பிட்டதனுடைய பயன் கண்ணப்பரை அவர் வழிபாடு செய்தார் அப்படின்னார். இப்போ காலத்தினாதரை வழிபாடு செய்கிறதுக்கு ஒரு பெரிய பயன் ஒன்றும் தேவையில்லை, யார் வேணாலும் வழிபாடு செய்யலாம். ஆனால் கண்ணப்பரை வணங்குறதுனா காலத்தினாதரை கும்பிட்டு அதனுடைய அந்த கும்பிட்ட பயன் கிடைக்கணுமா, இல்லைன்னா கண்ணப்பரை வழிபாடு செய்ய முடியாது. அது கண்ணப்பரை வழிபாடு செய்கிற பொழுது எப்படி ஞானசம்பந்த பெருமான் அனுபவித்தார் அப்படின்னா, கண்ணப்பருக்குள்ளே காலத்தினாதரை பார்த்தார். ஆமாம், அன்பின் மெய்மை உருவினையும் அவ்அன்பின் உள்ளே மண்ணும் வெள்ள செஞ்சடை கற்றை நெற்றி செங்கன் விமரையும் உடன்கண்ட விருப்பம் பொங்க. இப்போ நமக்கெல்லாம் கண்ணப்ப நாயனார் சிலை பார்த்தா என்ன தெரியும்? கண்ணப்ப நாயனார் தான் தெரிவார், வேறு யாரும் தெரிய மாட்டாங்க. ஆனால் அவருக்கு ஞானசம்பந்த பெருமானுக்கு கண்ணப்ப நாயனாருக்கு உள்ளே இருக்கக்கூடிய காலத்தினாதர் தெரிஞ்சார். அதுதான் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது. எப்படி தெரிஞ்சார் அப்படின்னா, கண்ணப்ப நாயனார் உள்ளுக்குள்ளே யாரை வச்சுருக்கிறார்? காலத்தினாதரை தான் வச்சுருக்கிறார். அதனால் அந்த மாதிரி வழிபாடு அவர் செய்தார். இப்போ எத்தனாவது பாட்டு வரைக்கும் நம்ம பார்த்தோம்? எதாவது தெரியும்? 100 பாட்டு பார்த்துட்டோம். ஆமாம் ஆமாம், 100 பாடல் வரைக்கும் பார்த்துட்டோம். 100 பாடல் வரைக்கும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இப்போ வந்துட்டுருக்கிறார். இப்போ தான் அந்த தில்லையம்பதியில் உள்ளே வருகின்ற பொழுது அந்த முழக்கங்கள் எல்லாம் அங்கே கேட்கிறது. அங்கே அரம்பையருடைய ஆடல் முழக்கம், 5 தேவ துந்துபிகளுடைய முழக்கம், அதே மாதிரி வண்டுகள் பாடக்கூடிய அந்த இசை முழக்கம், அப்புறம் அன்பினால் பொங்கி வழியும் கண்ணீருடைய அடியார்கள் போற்றி வழிபாடு செய்யக்கூடிய அந்த அடியாருடைய வாழ்த்தொலிகள், இதெல்லாம் கேட்குது. அவர் அப்படி வருகின்ற பொழுது இதெல்லாம் அந்த பகுதியில் அவருடைய செவிக்கு இதெல்லாம் கேட்கிறது. அதையெல்லாம் பார்த்து அப்படியே பொங்கும் அன்பு அருவி கண்பொழி தொண்டர் அப்படின்னார். அடியார்கள் எப்படின்னா, அப்படி பெருமானுடைய திருவடியை நினைந்து அப்படியே கண்ணீர் மலையாக பொழியக்கூடிய அடியார் பெருமக்கள், அவங்களெல்லாம் அப்படியே அங்கே பார்த்து கொண்டு அப்படியே வருகிறார். அப்படி வந்துட்டு அவர் இப்போ 100 பாடல் வரைக்கும் அவர் அந்த வரக்கூடிய அந்த நிகழ்வை பார்த்தோம். 101வது பாட்டில் ஆடு தோகை புடை நாசிகள் தோறும் அரணி தந்த சுடர் ஆகுதி தோறும் மாடு தாமமணி வாயில்கள் தோறும் மங்கள கலசம் வேதிகை தோறும் சேடு கொண்ட ஒளி தேர் நிறை தோறும் சென்னல் அன்னமலை சாலைகள் தோறும் நீடு தன்புணல்கள் பந்தர்கள் தோறும் நிறைந்த தேவர்கணம் நீலிடை தோறும். ஒவ்வொரு வரையிலையும் இதில் தோறும் தோறும் தோறும்னே வரும், 8 முறை சொல்கிறாருங்க. அப்படின்னா கோபுர நாசி பக்கங்களில் எங்கேயும் ஆடுகின்ற மயில்கள், அப்படியே கோபுரங்கள் எல்லாம் மேலே எல்லா கோபுரங்களையும் மயில்கள் எல்லாம் அப்படியே தோகை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. யாகங்களில் எங்கும் அரணியினால் கடைந்தெடுக்கப்பட்ட நெருப்புகள், யாக வேள்விகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அது நெருப்புகள் எல்லாம் அப்படியே எரிந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அது தில்லையம்பதி என்று சொல்லுவது எப்படின்னா, அந்த அந்தணர்கள் ஆகுதி செய்யக்கூடிய ஒரு இடம் இல்லைங்களா. அப்படி இரு பக்கமும் மாலைகள் தூக்கியன, 2 பக்கங்களும் மாலைகள் தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு வாயில்களில் எல்லாம் திண்ணைகள் தோறும் மங்கள கவசங்கள் நிரம்ப இருக்கிறது. அப்புறம் தேர் கூட்டங்களில் எங்கும் பெரிய ஒளி, தேர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பகுதியில் பெரிய தேர் செல்லக்கூடிய ஒளிகள் ஓசைகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அன்னச்சாலைகள் நிரம்ப இருக்கிறது. அதான் எப்பொழுதும் திண்டையம்பதியில் அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம்னு அப்பர்சாமி பாடியிருக்கார். எப்பொழுதும் அங்கே அன்னம்பாலிப்பு நடந்து கொண்டே இருக்கும். அது அன்னங்களெல்லாம் எப்படி கொட்டி வச்சுருப்பாங்களாம், அப்படி மலை போல் கொட்டி குவிச்சு வச்சுருப்பாங்களாம், யார் போனாலும் சாப்பிடலாம். இப்போல்லாம் அந்த காலத்துல எல்லாம் சொக்கனைய உரையில் எழுதுகிறாருங்க. அதாவது ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் எப்படின்னா ஹோட்டல் கடையே கிடையாதுங்களாம், உணவகங்கள் கிடையாது, காசு கொடுத்து சோறு திங்கிறது அப்படிங்கிறது இடையில வந்த மரபு. நம்மளுடைய தமிழர் மரபு எப்படின்னா, யாராவது சாப்பாடு இல்லாத வந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு போடுறது அப்படிங்கிறது அந்த காலத்தில் ஒரு பண்பாடாகவே இருந்திருக்குது தமிழகத்தில். ஆனால் அதெல்லாம் அருகி போய் உணவை விற்பது அப்படிங்கிறது இடையில வந்தது அப்படின்னு சொல்லி சேகோனிய உரையில் எழுதுறாரு. அப்படின்னா ஹோட்டல் கடையே கிடையாது, ஏதோ தண்ணீர் பந்தல் அந்த மாதிரி இருக்கும், அது காசு கொடுத்து குடிக்கிற மாதிரி இருக்காது. இந்த ஹோட்டல் கடையே இல்லையா அந்த காலத்தில். அப்படிலாம் அது தில்லையம்பதியில் எப்பொழுதும் அன்னம் பாலித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் சிதம்பரம் என்று சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் அந்த ஊர்கள் அப்படி இருந்திருக்கு. அப்புறம் வீதியினுடைய அயலிடங்கள் எங்கும் நிறைந்த தேவக்கூட்டங்கள், தேவர்களெல்லாம் அங்கேருந்து மேலேருந்து இறைவனை வழிபாடு செய்கிறதுக்காக காத்துட்ருக்குறாங்க. எப்படி நம்முடைய காலத்திலையும் தேவர்கள் வழிபாடு செய்ய காத்திருப்பாங்க,
அதே மாதிரி திருவாரூர்லேயும் தேவர்கள் காத்திருப்பாங்க. திருவாரூரில் வந்து அந்த பூவார் திசைமுகன் இந்திரன் பூமிசை மாவால் அகலத்து மால் முதல் வானவர் ஓவாதையவரும் நிறைந்து உறைந்துள்ளது தேவாசிரியன் எனும் திருக்காவனம். இந்த தேவாசிரியன் மண்டபம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு தேவாசிரியன் ஏன் பெயர் வந்ததுன்னா தேவர்கள் வந்து காத்து கிடப்பாங்களாம் அங்கே இருக்கக்கூடிய பெருமானை வழிபாடு செய்கிறதுக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேரம், அதாவது அப்பாயின்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது அந்த காலத்திலே இருந்திருக்கு. பிரம்மன் இத்தனை மணிக்கு தான் வரணும், திருமால் இந்த நேரத்துக்கு தான் வரணும். அந்த நேரம் தாண்டி போயிடுச்சுன்னா மறுபடியும் அடுத்த ட்ரிப் வரப்பொழுது தான் அவங்க வழிபாடு செஞ்சுக்கணும். நினச்ச நேரம் போய் வழிபாடு செய்ய முடியாது. அடியார்கள் எப்பொழுதும் அங்கே இருப்பாங்க. அவன் தேவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு காலம். அதான் இந்த 3 தலங்கள்லேயே இதை சொல்கிறார் சேக்கிழ பெருமான். சிதம்பரத்தில் சொல்கிறார், அதே மாதிரி திருவாரூரில் சொல்கிறார், காலத்தியில் சொல்கிறார், காலத்திலேயும் சொல்கிறார். அப்போ காலத்திலே வந்து அதுவும் வந்து அந்த மதியம் இருக்கக்கூடிய அந்த மதிய பூஜை இருக்குது இல்லைங்களா, அந்த மதிய பூஜைக்கு தேவர்கள் எல்லாம் வந்து தினசரி வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் வந்து வழிபாடு செய்திருக்கிறாங்க. தேவர்கள் தங்கக்கூடிய அந்த திருவீதிகள் எல்லாம் நிரம்ப இருந்திருக்குது. அப்படி ஆசிரியர் வந்து இதில் நமக்கு சொல்கிறார், ஆடு தோகை அப்படின்னு சொல்கிறார். ஆடு தோகை அப்படின்னா மேற்பாடு பகல் காலங்களில் ஓமப்புகையே மேகங்காட்டுவன் என்றாராதலின், அந்த ஓமப்புகை வந்து மயில்கள் என்ன நினச்சிக்குது அப்படின்னா மேகக்கூட்டங்கள் நினச்சிட்டு அது பாட்டுக்கு தோகை விரித்து ஆடிக்கொண்டு இருக்கிறது என்று சொல்கிறார். மயில்கள் எல்லாம் ஆடிக்கொண்டு இருந்தது. குயில்கள் வந்து மயில்கள் இன்சொற் கிளிப்பில்லை என்று சொல்லி குயில்களும் கூவிக்கொண்டிருந்தது என்று சொல்லி நமக்கு பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படியெல்லாம் வந்து அந்த சூழல் அப்படி இருக்குது. அதே மாதிரி உம்பர்தோளை எழும் சிவ மந்திரம் ஓமத்தால் உற்பவித்த சிவ ஆங்கினியில் என்று சொல்லி அந்த தேவர்கள் எல்லாரும் அங்கே வந்து பெருமானை வழிபாடு செய்கிறதுக்காக காத்து கிடக்கிறார்கள். தீக்கடைக்கோள் வழக்கொழுந்த நாளிலும் சிவ யாகங்களிலே சூரிய காந்தத்தாலே சூரிய கிரணத்தினிடம் தீ எடுத்து வேள்வி தொடங்கும் வழக்கம் காண்கள். அந்த காலத்துல எல்லாம் வேள்விக்கு வந்து நெருப்பு எப்படி எடுப்பாங்கன்னா, அந்த சூரியகாந்தக்கல்னு இருக்குது, அந்த சூரியனுடைய ஒளிக்கற்றை அதில் வச்சு அதிலிருந்து தீப்பற்றி தான் வேள்வி செய்வாங்க. இப்போவும் அந்த பாரம்பரியமாக அந்த யாகம் செய்யக்கூடிய அந்தணர்கள் வந்து அப்படி செய்கிறாங்க. நானே பார்த்துருக்குறேன். அந்த ஒரு லென்ஸ் வச்சுருப்பாங்க, அது தீப்பற்றும், அதிலிருந்து எடுத்து யாகத்துக்கு முதல் காலத்துக்கு எடுப்பாங்க. அதிலிருந்து அப்படியே அவங்க பயன்படுத்திக்குவாங்க. அப்படி இன்றைக்குமே வந்து அது மாதிரியெல்லாம் செய்கிறாங்க. நீடு தேவர்கணம் நீளிடை தோறும் என்று சொல்லி ஆகுதிகளை கொள்ள தேவர்கணங்கள் அந்த வேள்வி செய்கின்ற பொழுது தேவர்களுக்கு ஆகுதி கொடுப்பாங்க. அது ஆகுதியை பெறுவதற்காக தேவக்கூட்டங்கள் எல்லாம் அங்கே நிரம்பு இருந்தது என்று சொல்கிறார். அப்படி நீடு தன்புணல்கள் பந்தர், நீடு தாகத்திற்கு தேவையான தண்ணீர் பந்தல்கள் நிரம்ப அங்கே இருந்தது. பசியும் தாகமும் அடுத்தடுத்துள்ளனவாதலின் அந்த வேட்களை தீர்க்கதும் அன்னச்சாலைகளும் அதே மாதிரி நீர்ச்சாலைகளும் இப்பாட்டில் அடுத்தடுத்து வைக்கப்பட்டன. சோறில்லாத அன்ன சத்திரங்களும் நீரில்லாத நீர்ப்பந்தர் நீர்த்தொட்டிகளும் மலியக்கான விண்ணால் மக்கள் கருத்துக்களை கூர்ந்து நோக்குவார்களாயில் பயன் உண்டு என்று சொல்லி சிறப்புடைய உரையில் அன்னச்சத்திரன்னு போட்டிருப்பாங்க, நாங்கள் சாப்பாடு இருக்காது. தண்ணீர் பந்தல்னு போட்டிருப்பாங்க, அங்கே தண்ணீர் இருக்காது. இப்படியெல்லாம் இந்த காலத்தில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் நம்மளை ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அடுத்த திருப்பாட்டில் எண்ணில் பேருலக அனைத்தினும் உள்ள எல்லையில் அழகு சொல்லிய எல்லாம் மண்ணில் இப்பதியில் வந்தன என்ன மங்களம் பொலிவலத்தன ஆகி புண்ணிய புனித அன்பர்கள் முன்பு புகழ்ந்து பாடல் புரி பொற்பின் விளங்கும் அண்ணல் ஆடுதிரு அம்பலம் சூழ்ந்த அம்பொன் வீதியினை நம்பி வணங்கி அந்த வீதியை வணங்கிட்டு வர்றார். அப்படியே அந்த வீதியை வணங்கி கொண்டு வருகிறார். அந்த வீதி எப்படிப்பட்ட வீதினா, எண்ணில் பேருலக அனைத்தினும் உள்ள எல்லையில் அழகு சொல்லிய எல்லாம் மண்ணில் அப்பதியில் வந்தன என்று, அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணில்லாத அந்த பெரிய உலகங்கள் எல்லாவற்றிலும் உள்ள எல்லையில்லாத அழகுகள் என்று சொல்லப்பெற்றவை எல்லாம் ஒருங்கு திரண்டு, அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அழகுகளும் ஒன்று திரண்டு இந்த பூலோகத்தில் வந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த வீதி இருந்தது. பூவுலகத்து தளத்திலே வந்து கூடின என்று சொல்லும்படி அந்த மங்களம் பொருந்தக்கூடிய வளங்களை உடைய வீதிகள் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நாட்டு சிறப்பில் சொல்லியிருக்கிறார். எப்படி சொல்லியிருக்கிறாருன்னா, வீதிகள் எல்லாம் எப்படி இருந்தது, சோழ நாட்டில் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அதாவது வீதிகள் விளவினார்ப்பும் விரும்பினர் விருந்தினார்ப்பும் சாதிகள் நெறியில் தப்பா தனையரும் மனையில் தப்பா நீதிய புல்லும் மாவும் நிலத்திரு புல்லும் மாவும்
ஓதிய எழுத்தாம் அஞ்சும் உருவினி வரத்தாம் அஞ்சும் அப்படின்னாரு. ஒரு சோழ நாடு எப்படி இருக்குங்கிறத சேக்கிழார் பெருமான் நமக்கு உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே காட்டுறாரு. சோழ நாட்டில் வீதிகள் விளைவினார்ப்பும் அப்படின்னார். ஒவ்வொரு வீதியிலையும் திருவிழா கோலமாக இருக்குமா. அப்படின்னா அந்த ஊர் எவ்வளோ செல்வாக்காக இருக்கும் பாருங்கள். வீதிகள் விளைவினார்ப்பும் விரும்பினர் விருந்தினார்ப்பும். ஒவ்வொரு வீடுகள்லேயும் விருந்தினர்கள் வந்துட்டு இருப்பாங்களாம். விருந்தினர்களை உபசரிக்கிறாங்கன்னா அங்கே நல்லா இருக்கிறாங்கன்னு அர்த்தங்க. விருந்தினர்கள் வந்து குறைவில்லாத வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? அந்த ஊர் நல்லா இருக்குது, பரவாயில்ல, எல்லாரும் நல்ல சுகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. அதாவது வள்ளுவ பெருமான் சொல்கிறார், மோப்ப குளையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குளையமாம் விருந்து. அனிச்ச மலர் கூட முகந்து பார்த்தா தான் வாடும். ஆனால் இது விருந்தினர் எப்படின்னா முகந்து பார்க்கவெல்லாம் வேண்டியதில்லை, முகத்தை கொஞ்சம் மாற்றினாவே வாடி போயிடுவாங்க. அப்போ விருந்தினர்களை வந்து உபசரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கலை அந்த காலத்தில். அதான் வள்ளுவ பெருமான் அதான் அனிச்சத்தை விட ரொம்ப மென்மையானவர்கள் விருந்தினர்கள் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி விரும்பினர் விருந்தின் ஆர்ப்புன்னார். அப்புறம் சாதிகள் நெறியில் தப்பா அப்படின்னார். அப்படின்னா அந்தந்த குலத்துக்கு உண்டானவர்கள் அந்த குல வழக்குப்படி வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள், எந்த ஒரு இடர்பாடும் இல்லை. அந்த ஒரு சாதி நெறின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அது தவறாமல் அவர்கள் வந்து வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அப்புறம் தனையரும் மனையில் தப்பானார். குழந்தை பேர் இல்லாத வீடுகளே கிடையாது சோழ நாட்டில். எல்லா வீடுகள்லேயும் குழந்தை பேர் உண்டு. இப்போ குழந்தை இல்லை அப்படிங்கிற அந்த குறையே அங்கே இல்லை. தனையரும் மனையில் தப்பா. அப்புறம் என்ன சொல்ற, நீதிய புல்லும் மாவும் நிலத்திரு புல்லும் மாவும்னா, புல்னா பறவைகள்ங்க, மானா விலங்குகள். அந்த விலங்குகள் பறவைகள் கூட தன்னுடைய நெறியில் தவறாது அங்கே இருந்தது. அப்படின்னா மனுஷங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னு பாருங்கள். அந்த பறவைகளும் விலங்குகளுமே அப்படி இருந்திருக்குதுன்னா மனிதர்களை பற்றி சொல்லவே தேவையில்லை. நீதிய புல்லும் மாவும் நிலத்திரு புல்லும் மாவும், இதெல்லாம் இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணங்கிறத சொல்லாருங்க. ஓதிய எழுத்தா மஞ்சும் உருவினி வரத்தா மஞ்சும்னாரு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிணி இல்லாமல் இருந்தாங்க, மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்கே அஞ்செழுத்தை சொல்லி கொண்டிருந்தார்கள். அதான் ஓதிய எழுத்தாம் அஞ்சும் உருவினி வரத்தாம் அஞ்சும்னாரு. அது மாதிரி இந்த வீதி எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை அழகுகளும் திரண்டு வந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த தில்லை வீதி இருந்தது என்று சொல்கிறாருங்க. அப்படி இருந்ததுனால தான் அந்த வீதியை நம்முடைய அப்பர் சாமிகள் அங்கேருந்து வெளியில் வருகின்ற பொழுது நடந்து வரல, அப்படி புரண்டு வந்தாராம். பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி புரண்டு வளங்கொண்டு போந்து அப்படின்னு சொன்னார் சேக்கிழார் பெருமான். அந்த பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி அப்படின்னாரு. அந்த வீதியை வணங்கினாவே நமக்கு பிறவி போயிடும். அப்புறம் என்ன, கோயிலுக்கு போகலாம், இல்லைன்னா நேரம் இல்லைன்னா இப்படியே வந்துடலாம். ஆனால் வீதியில் வணங்கினாவே பிறவி போயிடும். பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி புரண்டு வளங்கொண்டு போந்தார் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் சொல்வார். அது மாதிரி அந்த இடங்கள் எல்லாம் அப்படி இருந்தது என்று சொல்கிறாருங்க. எண்ணில் பேர் உலகனைத்தும் அப்படின்னு சொல்லார். எண்ணில் பேர் உலகனைத்தும் என்று சொல்லி அவ்வளவு அழகான வீதிகள் என்று புகழ்ந்து பாடல் புரி பொற்பு அப்படின்னார். அப்படின்னா அதாவது பொற்பு என்று தில்லைக்கு உரிய சிறப்பு இயல்பு, அதாவது பொற்புனா அழகு, அப்படி அழகு மிகுந்த இடங்கள் என்று புனித அன்பர், புனிதமும் அன்பும் ஒருங்கே நிறைய பெற்றவர்கள், புனித அன்பர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அடியார் பெருமக்கள் எல்லாம் நிரம்ப அங்கே இருந்தார்கள். அப்புறம் முன்பு அன்பர்களும் சிவகணநாதர்களும் தேவர் முனிவர் முதலிய எல்லோருக்கும் முன்னே நிற்கும், எல்லா காலத்தும் சேவிக்கும் உரிமையுடையார்கள் என்பது, அதாவது அன்பர்களும் சிவகணங்களும் தான் எப்பொழுதுமே அங்கே முன்னாடி நிற்கக்கூடிய உரிமை பெற்றது. தேவர்களெல்லாம் அந்த நேரத்துக்கு வருவாங்க, வழிபாடு செய்வாங்க, போயிடுவாங்க. நம்ம சிவகணங்களும் அன்பர்களும் அடியார்களும் தான் எப்பொழுதும் அங்கு நின்று வழிபாடு செய்யக்கூடியவர்கள், இருக்கக்கூடியவர்கள். அதை தொண்டர்கள் பின் உம்பர்குலாம் மல்கு திரு காலத்தி மலை என்று சொல்லி நம்முடைய நாவுக்கரசருடைய புராணத்தில் வருதுங்க. அதாவது தொண்டர்கள்னால் அடியார்களுக்கு பின்னாடி உம்பர்குலாம் மல்கு திருக்காலத்தி மலைனார். அடியார்களுக்கு பின்னாடி தான் தேவர்கள் இன்னும் வழிபாடு செய்வாங்களாம் காலத்தி மலையில். அப்படின்னா தேவர்களுக்கெல்லாம் ரெண்டாவது இடம்தான், முதல்ல அடியார்களுக்கு தான் முதல் இடங்க. ஆமாம், அதுவும் திருவாரூர் சொல்லுகின்ற பொழுது தொண்டர் மிடைய தேவர் ஒதுங்கும் செல்வ திருவாரூர் அப்படிம்பார் சேக்கிழார் பெருமான். தொண்டர் மிடைய தேவர் ஒதுங்கும் செல்வ திருவாரூர் அப்படின்னார். அப்படின்னா அடியார் பெருமக்கள் வழிபாட்டுக்கு வந்தாங்கன்னா தேவர்கள்லாம் அப்படி ஒதுங்கி நிற்பாங்களாம். ஏன்னா இவங்கெல்லாம் முதல்ல போய் வழிபாடு செய்யட்டும் அப்படின்னு சொல்லி. அதனால தான் திருவாரூருக்கு அவ்வளவு பெருமை. அண்டர் பிரான் தொண்டர்களல்
அமரர் பணியம் அணியாரூர் அப்படிம்பார் சேக்கிழ பெருமான். அண்டர்பிரான் தொண்டர்னா யார்? அண்டர்பிரான் சிவபெருமான். அவருடைய தொண்டர்களுடைய திருவடியை வணங்குறதுக்கு அந்த தேவர்களெல்லாம் வந்து நிற்பாங்களாம். அண்டர்பிரான் தொண்டர்கள், அமரர்னா தேவர்கள், அமரர் பணியம் அணியாரூர் என்று சொல்லி பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படியெல்லாம் சிறப்பு அங்கே இருக்குது. இத்திருவேதி அம்பலத்தை அடுத்து சூழ்ந்ததாதல் இதில் கண்டவுடனே இதில் போந்து பாடிய பேரன்பர்கள் நினைவு உண்டவாறு இயல்பாம். திருமூலர், மணிவாசக பெருமான், ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசர், அப்புறம் ஐயடிகள், காடவர்கோன் முதலில் நாயன்மார்கள் இங்கே நினைவூட்டியவாறு என்று சொல்லி, அதாவது அந்த வீதிக்குள்ள எல்லாம் செல்லுகின்ற பொழுது பெரியவங்க இதுக்கு முன்னாடி வந்திருக்கிறாங்க இல்லைங்களா, நம்பிகள் வருவதற்கு முன்பாக யாரெல்லாம் வந்தாங்க? ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான், திருமூல தேவநாயனார், ஐயடிகள், காடவர்கோன், இவங்கெல்லாம் அங்கே வந்திருக்கிறாங்க. இந்த நாயன்மார்கள் எல்லாம் ஏற்கனவே அங்கே வந்து வழிபாடு செய்திருக்கிறாங்க. அதையும் நினைவூட்டியவாறு என்று சொல்லி சொல்கிறாருங்க. அடுத்த திருப்பாடலில் மாலையன் சதமகன் பெருந்தேவர் மற்றும் உள்ளவர்கள் முற்று நெருங்கி சீலமா முனிவர் சென்று முன்று உண்ணி திருப்பிரம்பின் அடிகொண்டு திளைத்து கால நேர்படுதல் பார்த்து அயன் நிற்ப காதல் நண்பர் கணநாதர் புகும்பொற் கோல நீடு திருவாயில் இறைஞ்சி குவித்த செங்கை தலைமேற்கொண்டு புக்கார். அப்படி கோயிலுக்குள்ளே போகிற பொழுது எப்படி போகணுன்னா, சுந்தரர் போயிருக்கார் பாருங்க. தேவர்கள் எல்லாம் அப்படி ஒரு பக்கமாக ஒதுங்கி இருக்கிறாங்களாம். திருமால் பிரம்மன் எல்லாம் வந்து அவங்களுக்கு உரிய காலம் வராதனால அப்படி ஒதுங்கியிருக்காங்க. சாமி வழிபாடு செய்கிறதுக்கு நேரம் பார்த்துட்டு ஒதுங்கியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வேறு நம்முடைய காலம் தாழ்த்தி வந்ததுக்கு நந்தியம் பெருமான் மேலே கையில் பெரம்பை வச்சுட்டு அடி கொடுத்துட்டு இருக்கிறாராம். பெரம்படி வாங்கிட்டு நிற்கிறாங்க அவங்கெல்லாம். அப்புறம் அப்படியே 2 கையை தலைக்கு மேலே கூப்பி அப்படி உள்ளே போகிறார் சுந்தரர். அப்படி தான் கோயிலுக்குள்ளே போகணும். 2 கையும் அப்படி மேலே தலைக்கு மேலே குவித்து கொண்டு அப்பெருமான் திருவடி அங்கே இருக்கிற மாதிரி நம்ம பாவித்து உள்ளே போகணும். சுந்தரர் அப்படி தான் போயிருக்கிறார். எப்படி கோயிலுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறத, அந்த திருவாயிலுக்குள்ளே அந்த கோபுரத்துக்குள்ளே எப்படி நுழையணும் அப்படிங்கிறத கூட நமக்கு சேக்கிழ பெருமான் இந்த இடத்துல சொல்கிறாருங்க. மாலையன் சதமுகன், சதமகன்னா இந்திரன், 1000 யாகங்கள் செய்தவன் இந்திரன். மால் அயன் திருமால் பிரம்மன், அப்புறம் சதமகன்னா இந்திரன், அப்புறம் மற்றும் உள்ள பெருந்தேவர்கள், பெரிய உலகங்கள் எல்லாவற்றிலும் உள்ள எல்லா தேவர்களும் சொல்கிறாருங்க. நெருங்கி சீலமா முனிவர் சென்று முன்று உண்ணி அப்படிங்கிறார். அப்படின்னா அதாவது விஷ்ணு, பிரம்மன், இந்திரன் ஆகிய பெருந்தேவர்களும் மற்றும் உள்ள தேவர்களும் முழுவதும் நெருங்கி தவசீலமுடைய பெருமுனிவர்கள் முன்னே சென்று சேர்ந்து உரிய காலமல்லாமையால் உள்ளே செல்ல மாட்டாதவர்களாய் காவல் நாயகராகிய நந்தி தேவரது ஆணை பிரம்பினது அடி மேலே பட. இதே மாதிரி தான் திருமலை சிறப்புலேயே நாம் பார்த்தோம், நினைவிருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு. அங்கேயே நந்தியம் பெருமானுக்கு என்ன வேலை அப்படின்னா, நெற்றியல் கண்ணர் நாற்பெருந்தோலர் நீரணி மேனியர் அநேகர் பெற்றமேல் கொண்ட தம்பிரான் அடியார் பிஞ்சகன் தன்னருள் பெறுவார் மற்றவர்க்கெல்லாம் தலைமையாம் பணியும் மலர்கையில் சுருகையும் பிரம்பும் கற்றைவார் சடையான் அருளினால் பெற்றான் காப்பது அக்கைலைமால் வரைதான். கைலாயத்தை யார் காவல் காத்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா நந்தியம் பெருமான் காவல் காத்து கொண்டு இருக்கிறார். நம்ம கோயிலில் பார்க்குற நந்தி வந்து நந்தி இல்லைங்க, விடை. புரியுதுங்களா? 4 காலோடு இருக்கிறது விடை, 2 காலோட 4 கையோடு இருக்கிறது தான் நந்தி. அதிகார நந்தின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அந்த கோயில் ஒரு சில பெரிய பெரிய கோயிலில் திருவண்ணாமலையில் இருக்குது அதிகார நந்தி, 2 காலோடு நின்றுட்டு இருப்பார். அவர் தான் நம்ம சொல்கிற நந்தி. இதில் படிக்கிற நந்தி வேறு, இறைவனை சுமந்து கொண்டு செல்லுவது விடை. புரியுதுங்களா? கோயிலை காவல் காப்பது நந்தி. நம்ம நந்தியும் தெரியறதில்ல, விடையும் தெரியறதில்லை, எல்லாம் ஒன்றா நினச்சிட்டு இருக்கிறோம். அப்படி அல்ல. அதாவது நந்தி, அதிகார நந்தி என்று சொல்லுவது என்ன அப்படின்னா, 2 கால் இருக்கும், 4 கை இருக்கும். அவர் தான் பெருமானை அந்த கைலாயத்தை காவல் காத்து கொண்டு இருப்பது. கோயில் காவலர் அவர் தான். அவருக்கு தெரியாமல் யாரும் உள்ளே போக முடியாது, வெளியில் வர முடியாது. அவருக்கு தெரிஞ்சதான் தேவர்களெல்லாம் அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் போகணும். இப்போ இங்கே அதான் சொல்கிறார். அவர் வந்து என்ன செஞ்சிட்ருக்கிறார் அப்படின்னா, காலம் தாழ்த்தி வந்தவங்களையெல்லாம் அந்த பெரம்பால் அடித்து ஒரு ஓரமாக நிற்க வைக்கிறார். அடியார்களுக்கெல்லாம் அந்த இது கிடையாது, தேவர்களுக்கு மட்டும்தான். அதான் இங்கே சொல்கிறார். அப்படி அந்த பெருந்தேவர்களெல்லாம் முன்னே சென்று சேர்ந்து காலமல்லாமையால் உள்ளே செல்ல மாட்டாதவர்களாய் காவல் நாயகராகிய நந்தி தேவரது ஆணை பிரம்பினது அடி மேலே பட அதனிலே திளைத்தவர்களாய் உரிய காலத்தை எதிர்பார்த்து கொண்டு பக்கங்களில் ஒதுக்கி நிற்க. அப்படின்னா நந்தியம் பெருமானுடைய அந்த
பெரும்படி தன் மேலே படணும்னு நினைப்பாங்களாம் தேவர்கள். அப்படியாவது ஒரு புண்ணியம் கிடைக்கிட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்களாம். நந்தியம் பெருமான் அவ்வளோ பெரியவர். அதாவது இறைவனுக்கு அடுத்தது யாரை சொல்லலான்னா நந்திய பெருமான் தான் சொல்ல முடியும். துவித சம்புன்னு பேருங்க. இறைவனுக்கு பேர் சம்பு இல்லையா? சம்புன்னா இறைவனுங்க. சாமிக்கு பேர் தான் சம்பு. நிறைய பேர் சம்புன்னு பேர் வச்சுருப்பாங்க நம்ம ஊரில். சண்முகங்கிறத நம்ம சம்புன்னு தான் கூப்பிடுவோம் இல்லையா? சம்புன்னா இறைவன். துவித சம்பு அப்படிங்கிறது நந்தியம் பெருமான். அது இறைவனுக்கு அடுத்தது நந்தியம் பெருமான் தான். அப்படி காதலினால் மிகுந்த அன்பர்களும் கணநாதர்களும் தடையின்றி உள்ளே செல்லும் அழகிய திருவாயிலை வணங்கி உச்சியில் குவித்த கைகளோடும் அதன் உள்ளே புகுந்தனர். நம்பி அப்படி தான் போகிறார் சுந்தரர். அப்படி அந்த வாயிலில் வந்து எப்படின்னா அடியார்களும் சிவகணங்கள் எப்பொழுதும் அப்படி அவங்களுக்கு தடையே கிடையாது, நேராக உள்ளே போகிறார். அப்படி இந்த 2 பாட்டுகளும் ஒரே முடிவோடு இருக்கக்கூடியது. மங்களம் பொலி வளந்தனவாகி பொற்பின் விளங்கும் சூழ்ந்த வீதியினை வணங்கி தேவர் நெருங்கி முனிவர் துண்ணி அயல் நிற்ப அன்பர் கணநாதர் புகும் வாயில் இறைஞ்சி குவித்தகை தலைமேற்கொண்டு நம்பி புக்கார். அதான் ரொம்ப முக்கியம். அப்படியே 2 கைகளையும் தலைமேல் குவித்து கொண்டு சுந்தரர் வந்து அப்படி உள்ள போகிறார். இப்பாட்டில் கூறியது அம்பலம் சதமகன்னா யாகம், 100 யாகங்கள் செய்து, அதாவது இந்திரன் வந்து தேவர்களுக்கெல்லாம் தலைவன் இல்லையா? அந்த பதவி எப்படி வாங்கினான்னா 100 யாகங்கள் செஞ்சு வாங்கினானா. அதனால் அவன் சதம்னா 100 இல்லையா? ஆமாம், 100 யாகங்கள் செஞ்சு அந்த பதவியை வாங்கினதுனால அவனுக்கு பேர் சதமகன் அப்படின்னு ஒரு பெயர் உண்டுங்க. ஆமாம், 100 யாகங்கள் செய்து அந்த பதவியை பெற்றார். ஆனால் கந்தபுராணத்தில் வீரபாகு தேவர் போரெல்லாம் முடிஞ்சு முருகப்பெருமான் எல்லாத்துக்கும் கேட்குறதெல்லாம் கொடுக்குறாரு. அப்போ எல்லாரும் போய் முருகப்பெருமான்கிட்ட வந்து வரம் கேட்குறாங்க. அப்படி வரம் கேட்குற பொழுது வீரபாகு தேவர் தானே போரை முன்னாடி நின்று செஞ்சதே வீரபாகு தேவர் தானே. வீரபாகு தேவரை சாமி கூப்பிட்டார், முருகப்பெருமான் கூப்பிட்டாரு. கேட்ப உனக்கு என்ன வேணும், என்ன வேணாலும் நீ வரம் வாங்கிக்க அப்படின்னு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி சாமிகிட்ட வரம் கேட்கணுங்கிறது வீரபாகு தேவர்கிட்ட தான் நாம் தெரிஞ்சுக்கணும். அவர் சொல்கிறாருங்க, கோலம் நீடிய நிதிபதி வாழ்க்கையும் குறியேன்னார். கோலம் நீடிய நிதிபதி வாழ்க்கை அப்படின்னா எனக்கு குபேர வாழ்க்கையெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அப்புறம் மேலே இந்திரன் பதவியும் பொருளென மதியன் அப்படின்னார். சரி, இந்திரன் பதவி தான் வச்சுக்க, தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கலாம்ல, திருமால் பிரம்மா எல்லாத்துக்கும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டாருங்க. அப்புறம் என்ன தான் உனக்கு வேணும் அப்படின்னா, சால நின்பதத்து அன்பையே வேண்டுவன் தமியனேன் அப்படின்னாரு. அதுதான் வீரபாகு தேவர் கேட்ட வரம். சரி, குபேரனும் வேண்டான்ட்ட. சரி, திருமாலாவை பிரம்மனுடைய பதவி வாங்கிக்கோ, உலகத்தையெல்லாம் படைக்கலாம். திருமாலுடைய பதவி வாங்கிட்டால் உலகத்தையே படைக்கலாம், இப்படியெல்லாம் காக்கலாம். சரி, இந்திரன் பதவி வாங்கிட்டா எல்லா தேவர்களுக்கும் தலைவரார்களும் நீ சொல்கிறது தான் எல்லாம் கேட்கணும். எல்லாம் கேட்டுட்டு அவர் வந்து, எனக்கு ஒன்றும் வேண்டாம் சாமி, உன்னுடைய அன்பு மட்டும் போதும். இந்த அன்பு ஒன்று, பெருமானுடைய அன்பு ஒன்று இருந்தால் இது எல்லாத்தையும் நாம் வாங்கிடலாம் இல்லையா? அதனால் வந்து வீரபாகு தேவர் அப்படி கேட்டார். சாலன் என்பதத்து அன்பையே வேண்டுவன் தமியனேன் என்று சொல்லி கந்தபுராணத்தில் கடைசி பகுதியில் வரக்கூடியது. போரெல்லாம் முடிஞ்சு இறைவன் அருள் செய்கின்ற பொழுது, வரம் கொடுக்கிற பொழுது இப்படி கேட்டார் அப்படின்னு சொல்லுது. நம்ம காரைக்கால் அம்மையார் அப்படி தானே கேட்டாங்க. இரவாத இன்பன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும். அப்படி மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். பெரியவங்க எல்லாருமே அப்படி தான் கேட்பாங்க. நான் அப்பர் சாமிகள் அதான் கேட்குறார். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என்மனத்தை வலுவாதிருக்க வரம் தர வேண்டும் இவ்வையகத்தேனார். பிறப்பு எதை வேணாலும் இருக்கட்டு, அதை பற்றி கவலை இல்லை. புழுவாக இருக்கிறதுலே ரொம்ப மோசமான பிறப்பு புழு தான். அப்படி இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு வந்து உன்னுடைய திருவடி மறவாமல் இருக்கணும். அப்படி தான் பெரியவங்க எல்லோரும் கேட்பாங்க. ஆமாம், அப்போ அந்த ஒரு பதவிக்காகத்தான் திருமால் பிரம்மா இந்திரன் இவங்கெல்லாம் வந்து ஏன் பெருமானை பூஜை பண்ணுறாங்க, வழிபாடு செய்கிறாங்கன்னா அந்த பதவிக்காகத்தான். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா காமிய பூஜைன்னு பேருங்க. திருமால் பூஜை பண்ணார், சிவ பூஜை பண்ணார், நான் ஒன்றும் எப்படியோ பண்ணினார், சிவ பூஜை பண்ணார் இல்லைங்களா? எதுக்காக அப்படின்னா சக்கரத்துக்காக பண்ணார். திருமால் சக்கரம் ஆளி வேண்டி பூஜை பண்ணார். ஆமாம், பிரம்மன் பூஜை பண்ணான், அவனுக்கு அந்த பதவி காப்பாற்றிக்கணும், படைத்தல் தொழில் காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக அவன் பூஜை பண்ணான். அதே மாதிரி இந்திரன் அவனுடைய அந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த பதவிக்காக பூஜை பண்ணார். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத பூஜை பண்ணது யார்? நம்ம கண்ணப்ப நாயனார் பண்ணார். அவர் என்ன ஏதாவது கேட்டாரா? அவருக்கு முக்தினா என்னன்னே தெரியாது. ஏதாவது முக்தியாவது கேட்கலாமில்ல, முக்தினா என்னன்னே தெரியாது.
அதுதான் உண்மையான அன்புங்க. ஆமாம், அன்புக்காகவே வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அடியார் பெருமக்கள். ஆனால் பதவிக்காக வழிபாடு செய்தவர்கள் தேவர்கள். அது நம்ம அவங்க அந்த பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காக பெருமானை வழிபாடு செஞ்சாங்க, எப்படியோ செஞ்சாங்க, அவ்வளோதான். சீலமா முனிவர் சென்று முன் துண்ணி என்று சொல்லி தேவர் கூட்டங்களை கடந்து முன்னால் சென்று நிற்கத்தக்கார் மனன சீலம் பொருந்தும் பெரும் முனிவர்களாவர் என்பதாம். அதான் மனநசீலமுடைய அப்படின்னா கொஞ்சம் கூட மனச்சலனம் இல்லாமல் அந்த மன அமைதியோடு இருக்கக்கூடிய முனிவர்கள் அவங்கெல்லாம் முன்னாடி இருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி இவர் போய் வழிபாடு இப்படி பெருமுனிவர்கள் ஆவர் என்பதும் இவர்கள் முன்னும் இவ்வாறு இல்லாத தேவபோகங்களை அனுபவிக்கும் தேவர்கள் பின்னும் இருக்கத்தக்க முறையை குறித்தபடி தேவர்களெல்லாம் பின்னாடி இருக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி முனிவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சுந்தரர் போக போகிறார். திருப்பிரம்பின் அடிகொண்டு திளைத்து இறைவன் முன்னர் தரிசிக்க வருபவர்களை காலமும் முறைமையும் பார்த்து செல்ல விடுப்பதும் விடாது தடுப்பதும் திருநந்தி தேவர் ஆணை, அவர் தமது கையில் தாங்கிய பிரம்பினாலே முறை செய்து ஆணை நடத்துவர் என்று சொல்கிறார். அவன் திளைத்த பிரம்பின் அடியினால் வருந்தாது இது எம்மேல் படும் பேறு கிடைக்காது என்று ஆனந்தித்து அனுபவித்தல். தேவர்களெல்லாம் இன்னொரு அடி விழுகாதா அப்படின்னு நினைப்பாங்களாம். திருநந்தி தேவர் கையால் இன்னொரு அடி விழுகாதா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களாம். அதனால் திருப்பெரும்பின் அடி கொண்டு திளைத்துனா மகிழ்ந்து அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், திளைத்தல் பிரம்பின் அடியினால் வருந்தாது இதை மேற்படும் பேர் கிடைத்தது என்று ஆனந்தித்து அனுபவித்தல். கோவே கோவி பணிகொள்ளாது ஒருத்தால் ஒன்றும் போதுமே திருவாசகத்தை சொல்லார் பாருங்களா. கோவே இறைவனை சொல்லார். கோவே கூவி பணிகொள்ளாது ஒருத்தால் ஒன்றும் போதுமே, நீ எனக்கு என்னை ஒருத்தால் கூட போதும் அப்படின்னா திட்டுனா கூட போதும் அப்படின்னு சொல்லி பணி செய்யணும், எப்படியோ உனக்கு பணி செய்யணும் என்று சொல்லி வாதவரடிகள் சொல்கிறார். பங்கையன் துளவனாரும் வேத்திர படை பொறுத்த செங்கையம் பெருமான் நந்தி என்று சொல்லி காஞ்சி புராணத்திலையும் சொல்லப்படுகிறது. இப்படி அயல் நிற்ப அன்பர் கணநாதர் புகும் வாயில் தேவர் முனிவர் முதலியோர் திருவாயிலை காலம் பார்த்து புறத்தை நிற்கவும் அன்பர்களும் கணநாதர்களும் தடையின்றி உள்ளே புகுவதாக திருவாயில் ஏனையோர் தரிசித்து வரம்பெற்று செல்வோராகவும் இவர்கள் எக்காலத்தும் நீங்காது இறைவருடைய அந்த இறைவனிடத்தில் இருப்பவர் என்பதும் திருவாயில் சிறப்பை சொல்லும் முகத்தானே அடியவர்களின் ஏற்றமும் சிறப்பும் இந்த பாட்டில் சொல்லியிருக்கார். அவங்கெல்லாம் வழிபாடு செய்வாங்க, போயிடுவாங்க. ஆனால் எப்பொழுதும் அங்கே இருக்கக்கூடியவர்கள் அடியார் பெருமக்கள். அவங்களுக்கு என்ன பணி செய்யணும் இல்லைங்களா? தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதேங்கிறது தான் அப்பர் சாமிகளுடைய ஒரு வாக்கு. அது மாதிரி அம்பலத்தானை பழித்து மும்மை தீயன தாற்றல் சிறங்கன் இழந்து திசை தாம் போயின எல்லை எல்லாம் புக்கு நாடுவன் பொன்னினையே என்ற திருக்கோவை பாட்டில் சொல்லாருங்க. அடுத்த திருப்பாட்டு பெருமதில் சிறந்த செம்பொன் மாளிகை மின் பிறங்கு பேரம்பலம் மேறு வருமுறை வளங்கொண்டு இறைஞ்சிய பின்னர் வணங்கிய மகிழ்வடும் புகுந்தார் அருமறை முதலின் நடுவினில் கடையில் அன்பர்தம் சிந்தையில் அலர்ந்த திருவலரொளி சூழ் திருச்சிற்றம்பலமுன் திருவணுக்கன் திருவாயில் அப்படிங்கிறது முன்னாடி சாமி இருக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாயில், அங்கே போயிருக்கிறார். இப்போ அதாவது பெரிய மதில் சூழ்ந்த செம்பொன் மாளிகையும் அப்புறம் பேரம்பலம் மேருவையும் விதிப்படி வலம் செய்து இதெல்லாம் உள்ளுக்குள்ளே செல்லுகின்ற பொழுது அந்த செம்பொன் மாளிகையை வணங்குகிறார். பேரம்பலம் மேருவையும் விதிப்படி வலம் செய்து அதற்கு பிறகு மகிழ்ச்சியோடும் மேலும் சென்று வணங்கும் பொருட்டு நம்பிகள் வேதத்தினுடைய முதல் இடை கடைகளிலும் அன்பர் சிந்தைகளிலும் விளங்குகின்ற திருவருளொளி சூழ்ந்த திருச்சிற்றம்பலத்தின் முன்னே உள்ளே திருவணுக்கன் திருவாயில் சாமி எங்கெல்லாம் இருப்பார் அப்படிங்கிறத சொல்கிறார். கூத்த பெருமான் இருக்கக்கூடிய இடம் இங்கே வேதத்தினுடைய முதல், அப்புறம் நடு, அப்புறம் கடை, இன்னொன்று அன்பர்களுடைய சிந்தை. அதான் ரொம்ப விரும்பி இருக்கக்கூடிய இடம் எதுன்னா அன்பர்களுடைய சிந்தை தான். நம்ம பெருமான் ரொம்ப விரும்பி இருக்கக்கூடியது அதுதானுங்க. திருவையாற்று பதிகத்தில் நம்முடைய அப்பர் சாமி தேவாரத்தில் சொல்லுவாருங்க, சகமலாத அடிமை இல்லை தானலால் துணையும் இல்லை நகமலாம் தேய கையால் நாள்மலர் தொழுது தூவி முகமெல்லாம் கண்ணீர் மல்கி முன்னின்று ஏத்தும் தொண்டர் அகமல்லால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனார்க்கு அப்படின்னார். அதாவது பெருமானுக்கு ரொம்ப பிடித்த கோயில் என்ன அப்படின்னா அன்பர்களுடைய சிந்தை தாங்க. அதை விட சிறந்த கோயில் எதுவும் இல்லையா. அது எப்படி அன்பருங்கன்னு சொல்கிறார் பாருங்க. நகமெல்லாம் தேய கையால் நாள்மலர் தொழுது தூவினார். மலர் பறித்து நகமெல்லாம் தேஞ்சு போயிருக்குமா. அந்த மாதிரி சிவ பூஜை பண்ணுறதுக்கு அன்பர்கள் நகம் தேயக்கூடிய அளவுக்கு மலர் பறிப்பாங்களாம்.
அப்படி மலர் பறித்து சாமி முன்னாடி போய் நின்று மலர் அந்த வழிபாடு செய்கின்ற பொழுது முகமெல்லாம் கண்ணீர் மல்கி அப்படின்னார். அப்படியே கண்ணீர் மல்க முன்னின்று ஏத்தும் தொண்டர் அகமல்லால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனார்க்கு. அப்படிப்பட்ட தொண்டர்களுடைய உள்ளம்தான் இறைவன் விரும்பி இருக்கக்கூடிய அவனுக்கு ரொம்ப பிடித்த ஒரு கோயில் எதுன்னா அதுதான் என்று சொல்லி நம்முடைய அப்பர் சாமிகள் சொல்வார். அது மாதிரி அந்த இறைவன் இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அந்த அன்பர் சிந்தைகளிலேயும் என்று சொல்லி இந்த பாட்டில் சொல்கிறாருங்க. செம்பொன் மாளிகை பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் தேவர்களும் இரணிய வருமரும் முதலாக பலரும் இந்நாள் வரை பல காலங்களிலே திருச்சிற்றம்பலம் மாளிகை பொன்வேய்ந்தனர் என்பது சரிதங்களால் அறியப்படும். அதெல்லாம் நிறைய தேவர்களும் பொன்வேய்ந்திருக்கிறாங்க, மன்னர்களும் பொன்வேய்ந்திருக்கிறாங்க. முழுவதும் வானுலகத்துள்ள தேவர்கள் தொழுதும் போற்றியும் தூய செம்பொன்னினால் எழுதி மேய்ந்த சிற்றம்பல கூத்தனை இழுதையேன் மறந்து எங்கனும் உய்வனோ என்று சொல்லி நம்முடைய அப்பர் சாமிகள் பாடுறாருங்க. தேவர்களும் அந்த பணி செய்திருக்கிறாங்க, அதே மாதிரி அரசர்களும் பணி செய்திருக்கிறாங்க என்று சொல்லி சொல்கிறார். ஆமாம், மாளிகை திருமாளிகை பத்தி என்று சொல்கிறார். பின்பிறங்கு பேரம்பலம் மேரு சிவ ஒளி விளங்கக்கூடிய மேரு, அதை வணங்கி அதற்குள்ளே போகிறாருங்க. மின்பிறங்கு பேரம்பலம் மேரு அப்படின்னா மின்பிறங்குன சிவ ஒளி விளங்கக்கூடிய மேருவாகிய பேரம்பலம் செம்பொன் மாளிகையாகி ஒளி விளங்கும் பேரம்பலம் என்று உரைத்தலுமாம். அம்பலம் செம்பொற்கோயில் கொண்ட ஆடவல்லானே என்று சொல்லி திருவிசைப்பால் சொல்லுது. அம்பலம் செம்பொற்கோயில் கொண்டு ஆடவல்லானே என்று சொல்லி திருவிசைப்பால் சொல்லுவது போல சொல்கிறார். அப்படி அனபாய சோழர் பேரம்பலத்திற்கு பொன்வேய்ந்தார் ஆதலின் அதனை நினைவூட்டும் வகையிலே இவ்வாறு கூறுதல் இயல்பேயாம். மேரு பொன்மலை என பெறுவதும் காண்க என்று சொல்லி சொல்கிறாருங்க. இப்படி பராந்தக சோழன் அந்த பொன்வேய்ந்த சோழன் என்று சொல்லி சொல்லுவாங்க. அந்த பேரம்பலத்துக்கு பொன்வேய்ந்த பராந்தக சோழன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மேரு வளங்கொண்டு அப்படிங்கிறது மேரு இறைஞ்சிய பின்னர் திருவலர் ஒளிசூழ் திருச்சிற்றம்பலம் முன் அணுக்கன் திருவாயில் புகுந்தார் என்று சொல்லி சொல்லாருங்க. பேரம்பலம் அப்படிங்கிறது எது அப்படின்னா சோமஸ்கந்தர் முதலிய அந்த உற்சவ திருமேனிகளெல்லாம் இருக்கக்கூடியது பேரம்பலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சிற்றம்பலம் கூத்தப்பெருமான் இருக்கக்கூடியது சிற்றம்பலம், சித்து அம்பலம் என்று சொல்லி சொல்லுவாங்க. இப்படி பேரம்பலம் சிற்றம்பலம் சோமஸ்கந்த மூர்த்திகள் உற்சவ மூர்த்தியெல்லாம் இருக்கக்கூடியதான் பேரம்பலம். சிற்றம்பலம் என்று சொல்வது கூத்துடையானாகிய சபாநாயகர் எழுந்தருளி இருக்கும் பொன்மன்றம். இது திருமாளிகை பத்தி திருமதில்களால் சூழப்பெற்றிருக்கும். இவை இரண்டும் திருமூலட்டானநாதரால் ஆலயத்திற்கு தெற்கே உள்ளது என்று சொல்லி சொன்னார். அருமறை முதலில் நடுவினில் கடையில் அன்பர்தம் சிந்தையில் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆமாம், இதனை அன்பர் சிந்தையில் அலர்ந்த எனவும் திருச்சிற்றம்பலம் அலர்ந்த 2 இடங்களையும் கூறியதாக கொள்கை என்று சொல்லி சொல்லார். அன்பர் சிந்தையில் அலர்ந்த அப்படின்னா நம்முடைய உள்ளத்தில் மலர்ந்த பெருமானுடைய திருவடி என்று சொல்லி சொல்கிறார். திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி சொல்கிறார். திருச்சிற்றம்பலம் மெய்ஞானமேயான அம்பலம் பிரணவம் ஈசன் மேவொரு பீடமாக எல்லா எழுத்துக்கும் மறைகட்கும் முதலாயுள்ளது என்று சொல்லி அதை சொல்லாருங்க. ஞான புகழுடைய அன்பர் உள்ள புண்டரிகத்தில் முதல்வனார் செய்யும் கூத்துக்கு இடமாக விரிகின்றாதல் அருமறை சிந்தையில் அமர்ந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஞான புகழுடைய அன்பர் உள்ள புண்டரிகத்தில் அன்பருடைய அடியார்களுடைய அந்த உள்ள தாமரையில் பெருமான் எழுந்தருளி இருப்பான் என்று சொல்லி சொல்கிறாருங்க. பெருமான் இருக்கக்கூடிய 3 இடங்கள் என்னென்னா வேதத்தினுடைய முதல் நடு கடை, அப்புறம் அன்பருடைய சிந்தை. ஆமாம், 2 இடம் வேதத்தில் இருக்கிறார் பெருமான், அன்பருடைய சிந்தையில் இருக்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது அன்பருடைய சிந்தை என்று சொல்லி சொல்கிறார். தகராகாயத்தை குறிக்கும் தகரத்தோடு ஓய் என்ற உயிர் கூடிய தோடு என்று தொடங்கிய தெய்வத்தமிழ் திருமுறை உலகலாம் என்றதில் என்றுடன் முடிவு பெற்றிருத்தலும் இங்கு உணரத்தக்கது என்று சொல்லி நம்ம திருமுறை முதல்ல ஆரம்பித்தது தோடுடைய செவியன் இல்லைங்களா. அந்த தகராகாயத்தை குறிக்கும் தகரத்தோடு ஓ என்ற உயிர் கோடி சேர்ந்து இத்து கூட்டல் ஓதான் தோ இல்லைங்களா. முதல் நமக்கு திருமுறை தோடுடைய அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. ஓங்காரத்தில் தான் ஆரம்பிக்குது. புள்ளி எழுத்தை விட்டுட்டோன்னா மெய்யெழுத்தை விட்டுட்டோன்னா ஓங்காரத்தில் ஆரம்பிக்கிற திருமுறை கடைசி எங்கே முடியுது? உலகலாம்னு தானே முடியுது. பெரிய புராணத்தில் ஆரம்பமும் உலகலாம் கடைசியும் உலகலாம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் வங்கிட மன்றுளாரடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். அப்போ ஓ இம் 2க்குள்ளே 12 திருமுறை முடிஞ்சிருது. அப்போ நம்ம திருமுறைகளே எப்படி இருக்குது?
பிரணவ சுரூபமாக இருக்குதுங்க. அதனால தான் திருமுறைக்கு அவ்வளவு சிறப்பு. முதல் திருமுறை ஓங்காரத்தில் ஆரம்பிக்குது, நெடில் ஓல தோ இல்லையா. கடைசியாக 12வது திருமுறை பெரிய புராணம் இம்முல முடியுது. அப்போ ஓம்குள்ளே எல்லாமே 12 திருமுறைகள் நமக்கு அடக்கம். அதே ஒரு பெரியது. அதை என்ன சொல்கிறதுனா, இறைவனுடைய திருவருளால் அமைய பெற்றது. ஞானசம்பந்த பெருமான் 3 வயசில் இத்து கூட்டல் ஓ வரணும் அப்படின்னு சொல்லியான் தோடுடைய செவியன் யாரும் பாடினார். அப்படியெல்லாம் இல்லை, அவர் வாயை திறந்து பாடினார். பெருமான் உள்ளிருந்து உணர்த்தினார். உமையம்மை திருமுலைப்பால் கலந்து கொடுத்ததில் சிவஞானம் கலந்து கொடுத்தாங்க. அந்த ஞானத்தினுடைய அப்படி திரளாக நின்று பாடினார் இல்லைங்களா. அது நமக்கு அப்படி அமைந்தது. சேக்கிழார் பெருமானுக்கு இறைவனை அடியெடுத்து கொடுத்தார். உலகலாம் என்று சொல்லி இறைவனை அடியெடுத்து கொடுத்து உலகலாம்னு உலகலாம்னு தான் அடியெடுத்து கொடுத்தாரே ஒழிய உலகலாம்னு முடிக்க சொல்லியெல்லாம் சொல்லலை. அது அப்படி முடிஞ்சிருக்குது. அதான் நம்முடைய திருமுறைக்கு இருக்கக்கூடிய அந்த தெய்வ ஆற்றல் அப்படிங்கிறது, தெய்வ தமிழ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அதனுடைய ஆற்றல். அதுதானுங்க. ஆமாம், எடுத்து தான் கொடுத்தாரே ஒழிய முடிக்கிறது இம்முழு தான் முடிக்கணும் பார்த்துக்க அப்படியெல்லாம் சொல்லலை. அவரே பாடினார், உலகெல்லாம் முடிச்சிட்டார். அதுதான் பெரிய சிறப்பு. ஆமாம். ஓம் அப்படிங்கிற வியட்டி பிரிந்த நிலை என்று சொல்கிறார். திருச்சிற்றம்பலம் மெய்ஞானமேயான அம்பலம் என்று சொல்லி சொல்கிறார். சிந்தை என்பதற்கு சீவன் என்றும் சீவனுக்கு சிந்தை என்றும் வந்துவிடும் என்று சொல்லி, சிந்தை சிவஞானத்தால் விளங்கிய ஆன்ம அறிவு. சிந்தைன்னு என்ன? சிவஞானத்தால் விளங்கிய ஆன்ம அறிவு. அவ்வறிவினுள்ளே விரிந்து விளங்கும் திருச்சிற்றம்பலத்திலே இறைவன் பிண்டத்து செய்யும் திருக்கூத்து நிகழும் அந்த ஆனந்த கூத்தை அவ்வியல்பில் கும்பிட்டு சிவபோகத்தாலே அருளிய தமிழ் மறைகளில் முதல் இடை கடைகளிலே பிரணவத்தின் பொருளாகிய திருச்சிற்றம் என்பதை கூறி தொடங்குதலும் முடித்தலும் அமைவுடைத்து. அதாவது நம்ம அதனால தான் திருமுறைகள் ஆரம்பிக்கிற பொழுது திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம். நிறைவு செய்கிற பொழுதும் திருச்சிற்றம்பலம் சொல்லி நிறைவு செய்கிறதுக்கு காரணம் அதுதானுங்க. ஆமாம். சிந்தையில்னா உள்ள கமலத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உள்ள கமலத்தில், உள்ள தாமரையில் மலர்மிசை ஏகினான் என்ற குரலில் அன்பான் நினைவாரது உள்ள கமலத்தின்கண் அவர் நினைந்த வடிவோடு விரைந்து சேரலின் என்று சொல்லி, நம்ம என்ன வடிவோடு பெருமான வழிபாடு செய்கின்றோமோ அந்த நினைவு உள்ள தாமரையில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். நீவீர் இருவரும் கண்ட மன்றம் இதயமாம் என்று சொல்லி திருவிளையாடல் புராணத்திலையும் அதை பற்றி வருது. அன்பர் சிந்தையில் அலர்வதனை அப்பர் சாமிகள் சொல்ல, நாடி நாரணன் நான்முகன் என்றவர் தேடியும் தெரிந்தும் காண வல்லரோ மாட மாளிகை சூழ்தலை அம்பலத்து ஆடிபாதம் என் நெஞ்சுள் இருக்கவேன்னு. ஆமாம், திருமாலும் பிரம்மனும் தேடி காண முடியலையாம் பெருமானுடைய திருவடியை. ஏன் தேடி காண முடியலைன்னா அந்த திருவடி எங்கே இருக்குது? என்னுடைய நெஞ்சுக்குள்ளே இருக்குங்கிறார் அப்பர் சாமி. என்னுடைய நெஞ்சுக்குள்ளே இருக்கிற திருவடி அங்கே எங்கே தான் தேடி அவங்க என்ன கண்டுபிடிக்கவா முடியாது. அதான் நாடி நாரணன் நான்முகன் என்றவர் தேடியும் தெரிந்தும் காண வல்லரோ மாட மாளிகை சூழ்தலை அம்பலத்தை ஆடிபாதம் என் நெஞ்சுள் இருக்கவே என்று சொல்கிறார்கள். அந்தியின் மறைநான் காரணம் பொதிந்த வரும் பிறல் மறைப்பொருள் மறை சிந்தையில் அரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே என்று சொல்லி கருவூர் தேவரும் தன்னுடைய திருவசிப்பாவில் பாடுறார். யாவர் இவ்வொளியனது காட்சி எல்லைக்குட்படுகின்றார்களோ அவர்களிடத்தெல்லாம் அருளாகிய திரு வளர்க்க பெறுகின்றது என்று சொல்கிறார். ஒளின்னா விளங்கொழியாய் நின்று வியதன் இருந்த துலங்கொழி பாசத்துள் தூங்கிருள் சேரா களங்கிரு நட்டமே கண்ணுதலாட விளங்கொழியுள் மனத்து ஒன்றி நின்றானே என்று சொல்லி திருமூலருடைய திருமந்திரத்தில் அந்த பெருமான் எப்படின்னா விளங்கொழி துலங்கொழி அப்புறம் விளங்கொழி என்று சொல்லி பெருமான் ஒளியாக ஒளி பிடம்பாக நமக்கு உள்ளிருந்து உணர்த்துவார் என்று சொல்லி சொல்கிறார்கள். அதே மாதிரி புறத்துள் ஆகாசம் புவனம் உலகம் அகத்துள் ஆகாசம் எம் ஆதி அறிவு சிவத்துள் ஆகாசம் செழுஞ்சுடர் சோதி சகத்துள் ஆகாசம் தானும் சமாதியே என்று சொல்லி சொல்கிறார்கள். இப்போ புறத்துள் ஆகாசம் புவனமும் உலகமும், அகத்துள் ஆகாசம் எம் ஆதி அறிவும் என்று சொல்லி சிவத்துள் ஆகாசம் செழுஞ்சுடர் ஜோதி என்று சொல்லி அந்த ஜோதி பெருமானுடைய அந்த ஒளி நம்முடைய ஆன்மாவில் பதிகிறது தான் நிரந்தரம் என்று சொல்லி சொல்கிறார். ஆகாச பேர் என்று சொல்லி ஒளிசூல் ஒளியை உள்ளே வைத்து அதனை சுற்றி சூழ்ந்த திருச்சிற்றம்பலம் என்றலமாம் என்று சொல்லி சொல்கிறார்கள். திருச்சிற்றம்பலம்னா அம்பலம் என்று இருசொல் புணர்ந்து, திரு அப்படிங்கிறது இறைவனுடைய இது, சிற்றம்பலம் சிறுமை அம்பலம் என்று சொல்லி
இங்கே வந்து பெருமான் எப்படி இருக்கிறாருன்னா சிறுமை சூக்குமமாக இருக்கக்கூடியதை பெருமானுடைய நிலைங்க. சிவசக்தியை நோக்க மற்ற இருவகை மாயாகாரிய பொருளும் தூளப் பொருள்களேயாம் தடையில்லா ஞானமாகிய சிவசக்தி சொரூபமே அம்பலமாதலின் அது சிற்றம்பலம் என்று சொல்கிறாருங்க. அன்னலார் தமக்களித்த மெய்ஞானமையான அம்பலமும் தம் உள்நிறைந்த ஞானத்து எழும் ஆனந்த ஒரு பெருந்தனை கூத்தும் கண்ணின் முன்புறக் கண்டு கும்பிட்டு எழும் களிப்பு அப்படின்னார். ஞானசம்பந்த பெருமான் அங்கே வந்து நின்று வழிபாடு செய்கிற பொழுது அவருக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, அன்னலார் தமக்களித்த மெய்ஞானமையான அம்பலமும், உமையம்மை வந்து திருமுலைப்பால் கலந்து கொடுத்தாங்க இல்லையா, அப்போ வந்து என்ன கிடைச்சிது அப்படின்னா அவருக்கு அந்த மெயின் ஞானம் கிடைச்சிது. அந்த ஞானத்தை வந்து இப்போ எங்கே பார்க்குறாரு? தில்லையம்பதியில் கூத்த பெருமானுடைய திருவுருவத்தில் பார்த்தார். அப்போ அன்னைக்கு அவர் பெற்ற ஞானம் 3 வயதில் அவர் வந்து உமையம்மையினுடைய திருமுலைப்பால் உண்டு பெற்ற ஞானத்தை ஒரு உருவத்தின் மூலமாக பார்த்தது சிற்றம்பலத்தில். அவன் ஞானமே உருவமாக பார்க்கிறார். கண்ணின் முன்புற கண்டு கும்பிட்டு எழும் கழிப்பு என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் வருதுங்க. சிவஞான ஒளியானதால் வளரொளி என்று சொல்லி சொல்றார். திருவணுக்கன் திருவாயில் அப்படிங்கிறது இறைவன் ஆடுமிடத்திற்கு அருகில் உள்ளது. இதற்கு புறம் வேறு வாயில்கள், அதை கடைசி பெருமான் ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த வாயில் இருக்கு இல்லைங்களா, அதான் திருவணுக்கன் திருவாயில். பெருமானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அது அந்த திருக்களிற்றுப்படியை கடந்து அப்புறம் உள்ளே போகணும் இல்லைங்களா, அதுதான் பெருமான் இருக்கக்கூடிய இடம். அகத்தும் புறத்தும் இறைவனை காண கடந்து செல்ல வேண்டிய எண்ணிறந்த வாயில்களிலே உள்ளிருந்து கணக்கிடும்போது முதல் திருவாயில், அதுதான் முதல் திருவாயில் என்று சொல்லி சொல்கிறார். அணுக்க தொண்டர்களே உட்புகக்கூடியதாக பெயர் பெற்றது. இது அம்பலம் சூழ்ந்த மாளிகை பத்தியில் கிழக்கு திருவாயில். இது கைலாயத்தில் இதே மாதிரி உண்டுங்க, திருவணுக்கன் திருவாயில். அந்த திருவணுக்கன் திருவாயிலுக்கு முன்னாடி தான் சேரமான் பெருமான் நாயனாரை நிறுத்திடுறாங்க. அதை கடந்து சுந்தரர் உள்ளே போகிறார். அவர் ஏன்னா அவருக்கு ஒருத்தருக்கு தான் அழைப்பு, சுந்தரருக்கு மட்டும்தான் அழைப்பு. சுந்தரருக்கு முன்னாடியே சேரமான் பெருமான் நாயனார் போயிடுறாரு. அவர் உள்ளே விடுறதில்லை, திருவணுக்கன் திருவாயிலுக்குள்ளே விடுறதில்லை. அப்புறம் இவர் போய் வந்து என்ன போன உடனே சாமிகிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா, சேரலன் வாயில் புறத்துலன் என்று சொல்லி கேட்குறாரு. சேரலன் வாயில் புறத்துலன் அப்படின்னு சொன்ன உடனே சாமி என்ன பண்ணுறாருன்னா நந்திய பெருமான் அழைக்கிறாரு. பெரிய தேவரை அழைத்தும்பார் சேக்கிழ பெருமான். பெரிய தேவர்னா யார்? நந்திய பெருமான். பெரிய தேவரை அழைத்து அவரை கொணர்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அவரை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் அவர் நந்திய பெருமான் வந்து சேரமான் பெருமான் நாயனார் உள்ளே கூட்டிகிட்டு போகிறார். உள்ளே கூட்டிகிட்டு போனோன்னே வணங்கிட்டே போகிறார். அவர் சாமி என்ன கேட்குறாருன்னா, அலையாமை வந்ததன் நோக்கம் என்ன அப்படின்னாரு. அப்போ தான் அவர் சொன்னார், சுந்தரர் கலல் பற்றி சேவித்து வந்தனன், புரச யானை முன் சேவித்து வந்தனன் அப்படின்னார். நான் உங்களை பார்க்குறதுக்கெல்லாம் வல்ல சாமி, சுந்தரருடைய திருவடியை பற்றிட்டு வந்தால் அப்படியே இங்கே வந்து சேர்ந்துட்டேன், அவ்வளோதான். எனக்கு எப்படி வந்தேன்னெல்லாம் சொல்ல தெரியாது. ஆனால் வந்துட்டேன். எனக்கு ஒரு ஆசை, உங்களை பாடணும், உங்களுடைய புகழை வந்து திருவிழாப்புறம் பாடணும். நான் பாடுறேன், நீங்கள் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அங்கே பாடுனது இவர் ஒருத்தர் தான். கைலாயத்தில் பாடுனது சேரமான் பெருமான் நாயனார் தான் பாடினார். செவிமடுத்து அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவரும் செப்புக அப்படின்னாரு, இவரும் சொன்னாராம். சேக்கிழ பெருமான் சொல்லார், அவரும் செப்புக அப்படின்னாரு. அதற்கு பிறகு இவரும் பாடினார். இப்படி தான் அந்த திருவணுக்கன் திருவாயில்ங்கிறது கைலாயத்திலும் இருக்குது. அந்த அணுக்க தொண்டர்கள் மட்டும்தான் உள்ளே போக முடியும். அதே மாதிரி தான் இங்கே சிதம்பரத்துலேயும் அந்த திருவணுக்கன் திருவாயில் ஒன்று இருந்திருக்குது. இப்போ நம்ம எதை வச்சுக்கலாம் அப்படின்னா, அந்த திருக்களிற்றுப்படிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த இதை தான் நம்ம திருவணுக்கன் திருவாயில்னு வச்சுக்க முடியும். ஏன்னா அது வரைக்கும் எல்லாருமே போகிறாங்களே, சட்டை கழட்டிட்டு அது வரைக்கும் போகிறாங்க. அதுக்கு உள்ளே இருக்கக்கூடியது தான் அந்த திருக்களிற்றுப்படிக்கு மேலே இருக்கக்கூடியது தான் திருக்களிற்றுப்படி அப்படிங்கிறது தான். இந்த யானையினுடைய முகத்தில் இருக்கும் இல்லையா, களிறுனா யானை, வேற ஒன்றும் இல்லை. அதுதான் கடைசி. அங்கேருந்து உள்ளேருந்து வெளியில் வந்தால் முதல் திருவாயில். அப்படி தான் வழிபாடு செய்ய. இப்போ அதுக்கு உள்ளே போயிருக்கிறார் நம்பிகள். பாருங்கள், இப்போ வந்து உள்ளே போய் எப்படி வணங்கினார் அப்படிங்கிறத சொல்கிறார் பாருங்கள். அதாவது கையை முன்னாடி வந்ததா இல்லை அந்த கரணங்களாக ஒன்றும் அப்படி அவருக்கு ஒன்று மாறி மாறி நடக்குது. அப்படி கையை மேலே குவிக்கிறாரு. கரணங்கள் எல்லாம் அப்படியே பெருமானுடைய அந்த பக்தியில் திளைக்குது. அதை அப்படி சொல்கிறார். வையகம்பொலிய மறைச்சிலம்பு அரற்ற மன்றுளே மாலையன் தேட ஐயர்தாம் வெளியே ஆடுகின்றாரை அஞ்சலி மலர்த்தி முன் குவித்த கைகளோ திளைத்த கண்களோ வந்த கரணமோ கலந்த அன்பு உந்த
செய்தவம் பெரியோன் சென்று தாழ்ந்து எழுந்தான் திருக்களிற்றுப்படி மருங்கு சொன்னோம்லையே. அப்போ திருக்களிற்றுப்படி, அந்த திருக்களிற்றுப்படியில் போய் விழுந்து அப்படியே எழுந்திருக்கிறாரு. என்னவெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. அந்த இடத்துல அதாவது அப்படி பெருமான் அந்த பிரம்ம விஷ்ணுக்கள் தேட, உலகம் விளங்க வேதச்சிலம்பு ஒழிப்ப, அம்பலத்தினுள் வெளியே திருக்கூத்து ஏற்றும் அந்த இறைவனை அஞ்சலி மலர்த்தி முன் குவித்த கைகளோ, முதல்ல வந்து குவித்த கூப்பிய கைகளும் ஆனந்தத்தில் உந்தி செலுத்த பெற்ற அந்த ஆனந்தித்த கண்கள் அப்படியே ஆனந்தத்தில் திளைத்திருக்குது அந்த காட்சியை பார்த்து. அப்புறம் உட்கலந்த அந்த கரணங்கள், மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லக்கூடிய உட்கருவிகள் எல்லாம் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் அப்படியே அன்பு கலந்து அப்படியே ஒரு ஆனந்தத்தில் இருக்குது. அந்த கரணங்களும் கொண்டவராய் அன்பினாலே உந்தி செலுத்த பெற்று, அந்த அன்பு அப்படியே அப்படியே மேலே உள்ள போகிறார். அப்படி உந்தி செலுத்த பெற்று செய்யும் தவத்தில் பெரியோராகிய நம்பிகள், அப்படி செய்தவ பெரியோன் அப்படின்னார். செய்தவ பெரியோனா பெரிய தவம் உடையவர் நம்பிகள்ங்க. ஆமாம். அப்படி அந்த நம்பிகள் திருக்கழுட்டுப்படியின் பக்கத்தில் சென்று தாழ்ந்து எழுந்தனர். அப்படி அந்த திருக்கழுட்டுப்படியிட்ட தாழ்ந்து எழுந்து பெருமானை வணங்குறாரு. செய்தவ பெரியோன் இந்த இடத்துல சொல்கிறாருங்க. அதாவது நம்பிகளுடைய தவம் இருக்குது பாருங்கள், அது சிவபெருமானே போற்றிய தவம். ஆமாம். எங்கே வருது அப்படின்னா, சங்கிலி நாச்சியாரை கேட்குறாரு இல்லைங்களா. சங்கிலி நாச்சியாரை கேட்குற பொழுது சங்கிலி நாச்சியார்கிட்ட சிவபெருமான் பேசுகிறார், ஒற்றியூர் பெருமான் பேசுகிறார். ஏன்னா ஏற்கனவே இவருக்கு திருமணம் ஆயிடுச்சு இல்லையா. பறவை நாச்சியாரை திருமணம் ஆயாச்சு. இன்னொரு மனைவியை கேட்கறது இருந்தாலும் கேட்டு தான் ஆகணும். ஏன்னா 2 பெண்களை மேலே பார்க்குறாரு. ஒருத்தருக்கு திருமணம் ஆயிடுச்சு, இன்னொருத்தர் அவர் தான் திருமணம் செஞ்சாகணும். ஏன்னா அவருடைய அவதார நோக்கத்தில் அது ஒன்று இல்லைங்களா. அதனால் அந்த ஆசை அவருக்கு வருது. அப்போ சாமிகிட்ட போய் எப்படி கேட்குறது அப்படின்னா, கொஞ்சம் டெக்னிக்காக கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னா, சாமி உங்களுக்கு வந்து மேலே கங்கை இருக்கிறாங்க, அதே மாதிரி உள்ளுக்குள்ளே பிரியாத உமையம்மை இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் 2 பேர்த்துக்கிட்டே அன்பாக இருக்கிறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மாலை தொடுத்துட்டு இருந்தால் ஒரு பிள்ளை இல்லையா, அந்த பொண்ணு பேர் சங்கிலி. அந்த சங்கிலி வந்து உங்களுக்கு மாலை தொடுக்கிற பொழுது என்னுடைய மனசில் இருக்கக்கூடிய முடிச்ச அவுத்துட்டா, அதனால் அந்த பெண் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யாரும் அப்படி கேட்க முடியாதுங்க. ஆமாம். அதை சொல்கிற மங்கை ஒருவாள் மகிழ்ந்ததும் அன்றி மணிநீள் முடியன்கள் கங்கை தனை கறந்தும் காதலுடையீர் இங்கு நுமக்கு திருமாலை தொடுத்து என் உள்ளத்தொடைய வீழ்த்த திங்கள் வதன சங்கிலியை தந்து என் வருத்தம் தீரும் அப்படின்னு. இந்த பெண்ணை கொடுத்து என்னுடைய வருத்தத்தை கொஞ்சம் தீருங்க அப்படின்னு சொன்னாங்க. சாமிகிட்ட தான் கேட்பார் சுந்தர். எதாவது பக்கத்தால் இருக்கிறவங்கிட்ட எல்லாம் எதுவும் கேட்க மாட்டார். அவர் எதாக இருந்தாலும் தனக்கு வேணும்னா சாமிகிட்ட தான் கேட்பார். நேரடியாக பெரியவர்கிட்டே போயிடுறது, வேறு எங்கேயும் போய் ஆள் வச்சுட்டு பண்ணிகிட்டெல்லாம் இருக்கிறதெல்லாம் கிடையாது. அந்த இதெல்லாம் சுந்தருக்கு எப்பவுமே கிடையாது. அடித்தா ஒரே அடி தான். அதனால் சாமிகிட்ட கேட்டார், சாமி என்னடா பண்ணுறது, இவன் பிரச்சனை எப்படி முடிக்கிறது அப்படின்னு பார்த்தாரு. நேராக சங்கிலி நாச்சியாருடைய கனவுல போனார். சங்கிலி நாச்சியார்கிட்ட எப்படி சாமி பேசுகிறார் அப்படின்னா, சாரும் தவத்து சங்கிலிகள்னு ஆரம்பித்தார். எடுத்தோடனே சாரும் தவத்து சங்கிலிகள் அப்படின்னா, நீ ரொம்ப தவமுடையவா, அது எனக்கு தெரியும் இல்லையா. சாரும் தவத்து சங்கிலிகள் சாலை என்பால் அன்புடையான் மேருமறையின் மேம்பட்ட தவத்தான் அப்படின்னார். சுந்தரர் எப்படிப்பட்டவரான், நீயே தவமுடையவதான். ஆனால் அவன் எப்படின்னா, நான் இருக்கிறேன் பார்த்தியா இமயமலை, அந்த இமயமலையை விட சிறந்த தவமுடையவன் சுந்தரன் அப்படின்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்னை விட கொஞ்சம் அவன் மேலே தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சாரும் தவத்து சங்கிலிகள் சாலை என்பால் அன்புடையான் மேருவரையின் மேம்பட்ட தவத்தான். சாலை என்பால் அன்புடையான் உன்னை வேண்டும் என இறந்தான். உன்னை வேணும்னு கேட்குறான். நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, அவனை எல்லாரும் பார்க்குற மாதிரி வெண்ணெய் நல்லூரில் ஆள உரியான் அப்படின்னார். வெண்ணெய் நல்லூரில் பெரியவங்களாக இருக்கிற சபையில் நான் அவனை ஆட்கொண்டேன். அதனால் உன்னை வேணும்னு கேட்குறான். அவனை மனத்தால் அணைவாய் மணந்து அப்படின்னு சொல்கிறார். அவனை மனத்தால் அணைவாய் அப்படின்னு சொல்லி அவனை மனதால் நீ விரும்பிக்கோ அப்படின்னு சொல்லி இறைவனே சொல்கிறார். அதற்கு பிறகு அம்மா கேட்குறாங்க, அவர் ஏற்கனவே திருமணமானவர் சாமி, அவர் நினச்சா என்னை விட்டு போட்டு திருவாரூர் போயிடுவார், நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிற பொழுது தான் அப்போ சாமி என்ன சொல்கிறேன்னா, உனக்கு ஒரு சத்தியம் பண்ணுவான், நீ ஒரு சபதம் வாங்கிக்கோ, இங்கே இருக்க இந்த ஊரை விட்டு போக மாட்டேன்னு சபதம் வாங்கிக்கோன்னு சொல்லி இறைவனே சொல்லி கொடுக்குறார். அப்புறம் அதற்கு பிறகு அவர் அங்கேயும் போய் சொல்லிடுறாரு, நீ சபதம் செய்கிற பொழுது கோயிலில் செய்ய வேண்டாம், மகிழ மரத்தடியில் சொல்லு அப்படின்னதெல்லாம் அந்த ஏர்கோன் நெல்லிக்காவனாயன் பணத்தில் விரிவாக வரும். அதை அப்போ வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ அந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா,
சாரும் தவத்து சங்கிலிகள் மேருவரையின் மேம்பட்ட தவத்தான் அப்படின்னார். அதாவது தவம் அப்படின்னா சுந்தரரை தான் தவம்னு சொல்லணுங்க. அதாவது ஒரு தவத்தில் நின்று திளைத்தவர் யார் அப்படின்னா சுந்தரர். அது இறைவனே சொன்னது, வேறு சேக்கிழார் பெருமானுடைய கூற்று அல்லாது, இறைவனுடைய கூற்று, ஒற்றியூர் பெருமானுடைய கூற்று. அதான் சொல்கிறார். அப்போ செய்தவ பெரியோன் அப்படின்னாருங்க. செய்தவ பெரியோன்னா அவர் தான் தவமுடையவர், அவருக்கு மேலே இன்னொருத்தரை சொல்ல முடியாது. செய்தவ பெரியோன் சென்று தாழ்ந்து எழுந்தான் திருக்களிற்றுப்படி மருங்கு. அப்படி அந்த திருக்களிற்றுப்படியில் விழுந்து எந்திரிக்கிறார். ஆமாம், திருக்களிற்றுப்படி அப்படிங்கிறது அதுக்கு அடுத்தது வேறு யாரும் கிடையாது, வாயில் எதுவும் கிடையாது, சாமி தான் இருப்பார். ஆமாம். வையகம் பொலிய ஆடுகின்ற சிலம்பு அரற்ற ஆடுகின்றாரை மாலையன் தேட ஆடுகின்றாரை என்று தனித்தனி கூட்டுக என்று சொல்லி பொலிய என்பதனை அரற்ற என்றதுடன் கூட்டி வையகம் பொலியும் பொருட்டு சிலம்பு சந்திக்க என்று உரைத்தலுமாம் என்று சொல்லி சொல்லாருங்க. தாம் உயிர்களிடத்து வைத்த இரக்கத்தாலே தம்மை ஆட்டுவார் பிறரின்றி தாமே ஆடுகின்றார் அப்படின்னார். ஏன்னா நாமெல்லாம் எப்படின்னா, அவன் ஆட்டுவித்தால் நம்ம ஆடுவோம், ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரோ. ஆனால் அவன் யாரும் வந்து அவனை ஆட்டுவிக்க முடியாது. அவன் ஆடுவதே நம்ம எல்லாம் ஆட்டுவிக்கிறதுக்கு தான். இல்லை, இந்த உலகத்தை ஆட்டுவிப்பதற்காகத்தான் பெருமான் ஆடிக்கொண்டிருக்கிறார். நம்மளுடைய ஆட்டம் வேறு, அவருடைய ஆட்டம் வேறு. அவன் ஆட்டுறதுனால நம்ம ஆடுறோம். அவன் அப்படி இல்லை, எல்லாத்தையும் ஆடுவதற்காக அவர் ஆடிட்டுருக்கிறார். இந்த உலகத்திற்காக அவர் ஆடிக்கொண்டிருக்கிறார். உலக மக்களுக்காக, ஆன்மாக்களுக்காக, ஆன்மாக்கள் ஈடேற வேண்டும் என்பதற்காக இறைவன் ஆடிக்கொண்டிருக்கிறார். ஐந்தொழில் கூத்துன்னு பேருங்க அதுக்கு சைவ சித்தாந்தத்தில் சொல்லணும்னா ஐந்தொழில் கூத்து: படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். ஆமாம், ஐந்தொழில் கூத்து தான் அதுக்கு பேருங்க. வெளியா என்று சொல்லி உலகம் என்பது உயர்ந்தோர் மாற்று என்று சொல்லி உலகம் உயிர்கள் உய்யும் பொருட்டாக பெருமான் அங்கு ஆடிக்கொண்டிருக்கிறார். வையகம் பொலியனர் இன்ப துன்பங்களாகிய அந்த போகங்களை மட்டும் நுகர்தற்கிடமாகிய சொர்க்க நரக உலகங்கள் போலாது சிவகர்மம் செய்து முக்தியடைதற்குரிய இடமாதில் வையகம் பொலியனர். அதாவது எப்படின்னா, தேவர்களெல்லாம் இருக்கக்கூடிய தேவலோகம் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படின்னா அந்த தேவலோகத்தில் வந்து சொர்க்க நரகங்கள் அப்படிங்கிறது வேறு, பூமிங்கிறது வேறுங்க. சொர்க்கத்தில் இருக்கிறவங்க சுகத்தை மட்டும் அனுபவிப்பாங்க, அங்கே அவங்களுக்கு துன்பமே கிடையாதுங்க. நல்ல சுகமான வாழ்க்கை வேணும்னா சொர்க்கத்துக்கு போயிடலாம், அதே மாதிரி துன்பப்படணுன்னா நரகத்துக்கு போயிடலாம். இது ரெண்டும் அங்கே வந்து ரெண்டு அனுபவங்கள். மீண்டும் வந்து அவங்க அப்படியே அங்கேருந்து இறைவன் திருவடிக்கு போக முடியுமானா போக முடியாது. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். சைவர்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா, சொர்க்கத்துக்கு போனாலும் மீண்டும் நீங்கள் அந்த காலத்தில் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய இன்பங்கள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மீண்டும் மனிதனாக பிறக்கணும். கீழே வந்து தான் இறைவன் திருவடி அடைய முடியும். சொர்க்கத்திலேருந்து நேரடியாக அப்படியே பைபாஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. கீழே வந்து மண்ணுலகத்தில் பிறந்து மீண்டும் புண்ணியங்கள் செய்து அதற்கு பிறகு தான் திருவடி அடைய முடியும். அதே மாதிரி நரகத்தில் இருக்கிற பொழுதும் அப்படி தான். நரகத்தில் இருக்கக்கூடிய வேதனைகள் நம்ம துன்பத்தை எல்லாம் அனுபவித்து மீண்டும் மானுட பிறப்புக்கு வந்து அதற்கு பிறகு சிவபுண்ணியம் பண்ணால் தான் மேலே போக முடியும். நேரடியாக பெருமான் திருவடிக்கு போகக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு யாருக்கு இருக்குதுன்னா நமக்கு மட்டும்தான் இருக்குது, வேறு யாருக்கும் கிடையாது. மண்ணுலகத்தாருக்கு மட்டும்தான் இருக்குது. ஆமாம், அந்த வாய்ப்பு நாம் தவறவே விடக்கூடாதுங்க. தேவர்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா, பூமியில் போய் பிறவாமையால் நாம் போக்குகின்றோம், அவமே இந்த பூமி சிவனுய்ய கொள்கின்றவார் என்று நோக்கி அப்படின்னார். திருப்பள்ளி எழுச்சியில் மணிவாசக பெருமான் பாடுறார். தேவர்கள் அவர் மணிவாசக பெருமான் சொல்கிறார், தேவர்கள் எல்லாம் கைலாயத்தில் பேசிகிட்டு இருக்கிறாங்களா, அந்த தேவலோகத்தில் பேசிகிட்டு இருக்கிறாங்களாம். கைலாயமெல்லாம் அவங்க போக முடியாது, தேவலோகத்தில் அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்களாம். பூமியில் போய் பிறந்திருந்தால் இப்படி நாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பல யுகங்களாக நாம் இப்படி இருக்கணுங்கிறது இல்லையே, நம்ம இந்நேரம் பெருமான் திருவடிக்கு போயிருக்கலாம். பெருமான் திருவடிக்கு போகாமல் இப்படி காலத்தை போக்கிட்டு இருக்கிறமேன்னு அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்களாம். மணிவாசக பெருமான் திருப்பள்ளி எழுச்சியில் பாடுறார், பூமியில் போய் பிறவாமையால் நாம் போக்குகின்றோம், அவமே இந்த பூமி அவமேன்னு சொல்லிட்டு இந்த பூமி சிவனுய்ய கொள்கின்றவார் என்று அப்படின்னு சொல்லுது. இந்த பூமி எப்படிப்பட்டதுன்னா, இறைவன் இருந்து நம்ம எல்லாம் ஆட்கொள்ளக்கூடிய ஒரு இடம் பூமி தாங்க. அதனால் இந்த பிறப்பு நம்ம அதான் அப்பர் சாமி சொன்னார், மாண்டப்பிறவி தாமும் வகுத்தது மானவாக்காயம் ஆனிடத்து ஐந்தாடும் அரண்மனைக்காக வென்ற சிவஞான சித்தியார் சொல்லுது. இந்த மானுட பிறப்பு நமக்கு கிடைச்சது வந்து மிகப்பெரிய புண்ணியம். அதான் அப்பர் சாமி சொல்றார், வாய்த்தது நந்தமுக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின் அப்படின்னார். இந்த பிறவி மீண்டும் நமக்கு எப்போ கிடைக்குன்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு சிலர் நல்ல புண்ணியம் இருக்கிறவங்க பெருமான் திருவடிக்கு போயிடுவாங்க. புண்ணியம் இல்லாதவங்க என்ன செய்வாங்க, இதை விட கீழான ஒரு பிறப்புக்கு போவோம். இதை விட கீழான ஒரு பிறகு போய் மறுபடியும் புல்லாக பிறந்து பூடாக பிறந்து செடி மரமாக பிறந்து நம்ம வந்து இதெல்லாம் தேர்றது நிஜமாக கிடைச்சதை வந்து நம்ம விடக்கூடாது அப்படிங்கிறது தான் நமக்கு மானுட பிறப்புக்கு வந்தாச்சு.
இப்படியே இந்த மானுட பிறப்பில் தான் நம்ம சிவ பூஜை பண்ண முடியும், பெருமானை வழிபாடு செய்ய முடியும். வேறு எந்த பிறப்பில் நம்ம செய்ய முடியும்? அது புண்ணிய மிகுதியினால் ஒரு சில பாம்பு பூஜை பண்ணது, சிலந்தி பூஜை பண்ணது, யானை பூஜை பண்ணது, அதெல்லாம் ரொம்ப புண்ணிய விசேடத்தால் வரக்கூடிய ஆன்மாக்கள். அது எல்லோரும் அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. யானை வழிபாடு செய்யுது அப்படின்னா காளஹஸ்தியில் பாம்பு வழிபாடு செய்திருக்குது, சிலந்தி வழிபாடு செய்திருக்குதுன்னா அது புண்ணிய விசேடத்தால் ஒரு சில ஆன்மாக்கள் தான் அந்த மாதிரி கிடைக்கும். எல்லாத்துக்கும் அந்த மாதிரிலாம் கிடைக்காது. அதனால் நமக்கு சாமி நல்ல ஒரு வாய்ப்பு இந்த உலகத்தில் கொடுத்துருக்குறார். ஆமாம். இப்போ அதான் நமக்கு நமக்கு இந்த உடம்பை இறைவன் கொடுத்தது முதல்ல நம்ம வழிபாடு செய்யக்கூடிய இடம் எதுனா தில்லையம்பதிங்க. ஆமாம், தில்லையம்பதி தான் நம்ம முதல்ல வழிபாடு செய்யணும். சேக்கிழார் பெருமானே சொல்கிறார் இல்லைங்களா, 2வது பாட்டிலேயே சொல்கிறார். மானுட பிற இல்லை சொல்கிற 2வது பாட்டிலே இருக்கும் பாருங்க. ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையில் மானுடம் செய் வரதர் பொற்றால் தொலை. அப்படின்னா தேனடைந்த மலர்பொழில் தில்லையில் மானுடம் செய் வரதர் பொற்றால் தொலை, ஊனடைந்த உடம்பின் பிறவி தானடைந்த உறுதியை சாரும் அப்படிங்கிறார். அப்படி எடுத்துக்கணும். நம்ம முதல் 2 வரி முன்னாடியும் அடுத்த 2 வரி பின்னாடி எடுத்துக்கணும். தேனடைந்த மலர்பொழில் தில்லையில் மானுடம் செய் வரதர் பொற்றால் தொலை, ஊனடைந்த உடம்பின் பிறவி தானடைந்த உறுதியை சாரும் அப்படிங்கிறது. அதுதான் பொருளுங்க. இந்த உடம்பு எடுத்து அதனுடைய பயனை நாம் எப்போ அடையிறோம் அப்படின்னா தில்லையம்பதி சென்று கூத்தப்பெருமானை வழிபாடு செய்கின்ற பொழுது அடைஞ்சிடும். அப்போ அதனால தான் தில்லை தரிசிக்க முக்தி அப்படின்னு சொன்னது. இந்த உடம்போடு நம்ம போய் பெருமானை தரிசிக்கிறதுக்கு அருமையான ஒரு இடம் எதுன்னா தில்லையம்பதி. பெருமான் தில்லையம்பதி சென்று வழிபாடு செய்கிறது அவ்வளவு சிறப்பு. அதனால தான் 4 பெருமக்களுமே தில்லையம்பதியில் மிகுந்த ஈடுபாடோடு வழிபாடு செய்ததுக்கு காரணம் அதுதானுங்க. வாதபூரடிகள் மணிவாசக பெருமான் தில்லையிலேயே மொத்தம் 51 பதிகம் தான் இல்லையா திருவாசகத்தில். அந்த 51 பதிகத்தில் 25 பதிகம் தில்லையிலேயே பாடுறார். அப்போ தில்லையம்பதி எவ்வளவு அவரை ஈர்த்திருக்குதுன்னு பாருங்கள். மணிவாசக பெருமானை திருப்பெருந்துறையில் ஆட்கொள்கிறாரு இல்லையா. ஆட்கொண்டது அவர் எங்கே வர சொல்கிறார், தில்லையம்பதிக்கு வா அப்படின்ட்டு போயிட்டார். ஆமாம், கோலமார்தரு தில்லையில் பொதுவில் கோலமார்தரு தில்லையில் வருகை என என்று சொல்லி அவர் பின்னாடி பாடுறாருங்க. ஆமாம், அப்போ தில்லையம்பதி தான் அவர் வர சொல்கிறார். தில்லையம்பதியில் அவருக்கு அப்புறம் பெருமான் அங்கேருந்து அவருக்கு முக்தி கொடுக்குறார். அப்படியே பெருமானோட ஐக்கியமாயிடுறார். இப்படி வையகம் பொலிய இன்பதுன்பங்களாகிய போகங்களை மட்டும் நுகர்தற்கிடமாக சொர்க்க நரகர் உலகங்களில் போலாது சிவகர்மம் செய்து முக்தி அடைதற்குரிய உரிய இடமாதலையும் வையகம் பொலிய என்று சொல்கிறார். ஆமாம், கோயில் நான்மணி மாலையில் 11ஆம் திருமுறையில் சொல்கிறாங்க. என்னென்னா, கையிலை புல்லென வெறி விசும்பு அரிதாக இம்பருய்ய அம்பலம் பொலிய திருவளர்தில்லை மூதூர் அருணடங்குயிற்று மதிவானவனே என்று சொல்லி அப்படி பட்டணத்தடிகள் அந்த தில்லையம்பதியினுடைய சிறப்பை 11ஆம் திருமுறையில் சொல்கிறார். அந்த உலகங்களில் உள்ளோர் போக முடிவில் இங்கு பிறந்து சிவகர்மம் செய்தே முக்தி அடைய வேண்டுதலின் பூமியில் பிறவாது நாள் கழிக்கின்றோமே என்று ஏங்குவர் என புவனியில் போய் பிறவாமையால் என்று சொல்லி அந்த திருவாசகத்தில் சொல்கிறாருங்க. ஆமாம், மறைச்சிலம்பு அரற்றனர். அப்படி நாதமாகிய சிலம்பு, பெருமானுடைய சிலம்பு என்னென்னா அவர் அணிந்திருக்கக்கூடிய சிலம்பு நாதமாகிய சிலம்பு, வேதமாகிய சிலம்பு. இந்த மறைச்சிலம்பு அரற்ற என்று சொல்கிறார். வேதம் நாதஸ்வரூபமானது. ஆகவே இறைவன் காட்சிலம்பும் நாதத்திலிருந்து விருத்தியாய் வேதம் தோன்றும். குடிலையின் வழியே புவனங்கள் தோன்றும். அவ்வாறு தோன்றி புவனங்களில் பிறந்த உயிர்களுக்கு வேதமே வழிகாட்டும். இறைவன் வேதாந்தத்து விளங்குவனாதலில் அவன் காலில் நிற்பது நாதமாகி சிலம்பு. இப்போ இந்த உலகமே எப்படி இருக்குது அப்படின்னா வேதம்தான் நமக்கு இந்த உலகத்தில் வழிகாட்டக்கூடியது. அதை வேத நெறி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஞானசம்பந்த பெருமானுடைய அவதாரமே அதான, வேத நெறி தலைத்தோங்க மிக சைவத்துறை விளங்க. சைவத்துறைங்கிறது ஆகமம், வேற ஒன்றும் இல்லை. வேதங்கிறது ஒன்று, வேதம் பொது, ஆகமம் சிறப்பு. வேதம் என்று சொல்லுவது சாதாரண உலக மக்களுக்கு, ஆகமம் என்று சொல்லுவது சக்தி நிபாதர்களுக்கு. சக்தி நிபாதர்னா பூஜை பண்ணக்கூடியவங்க, நல்ல அடியார் பெருமக்கள், இவங்களுக்கு தான் ஆகமம். நம்ம வேத நெறி சைவ நெறி ரெண்டுமே ரொம்ப முக்கியம் நமக்கு. அதெல்லாம் நம்ம பழிக்கக்கூடாது.
மறைச்சிரம்பு அலற்ற என்று சொல்கிறார். ஐயர் தாம் வெளியே ஆடுகின்றார், ஐயராய் தாமேயாய் வெளியில் ஆடுகின்ற இறைவனை அஞ்சலி மலர்த்தி குவித்த, அஞ்சலி மலர்த்தி குவித்த, அப்படி மேலே தூக்கி குவித்த கைகள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி நம்பிகள் அப்படி வழிபாடு செய்கிறாருங்க. ஆமாம், முன் குவித்த கைகளோ கண்களோ அந்த கரணமோ அன்பு உந்த என்று சொல்லி, அன்பு தூண்டுவதனாலே மனம் முதலிய உட்கரணங்கள் தொழில் செய்யும். அதாவது என்ன சொல்கிறாருன்னா உரையாசிரியர், அன்பு தானே முதல்ல வேலை செஞ்சுருக்கணும். இந்த இதெல்லாம் சுந்தரருக்கு இப்படியெல்லாம் நடந்ததுக்கு அன்பு தான் முதல்ல வேலை செஞ்சுருக்கணும். ஆனால் அன்பை ஏன் கடைசியில் சொன்னார் அப்படின்னா, அப்படி வேகமாக அவருக்கு எல்லாம் நடக்குதுங்க. அந்த ஆனந்தத்தில் திளைத்து இருக்கிற பொழுது எது முன்னாடி வருது அப்படிங்கிறது தெரியாது. கையை மேலே தூக்குனாரா, அன்பு வந்துதா என்னங்கிறது தெரியாது. அதை மாற்றி சொல்கிறார் இந்த இடத்துல. முதல்ல அன்பை சொல்ல வேண்டிய அன்பை கடைசியாக சொல்கிறார். அதான் சொல்கிறார், நாதமாக அந்த முன் குவித்த கைகளோ கண்களோ அந்த கரணமோ அன்பு உந்த, அப்படியே மாறி அன்பு வந்தால் தான் அந்த கரணங்கள் வரும். அந்த கரணங்களுக்கு பிறகு தான் கண்கள் ஆனந்த கண்ணீர் வரும். அதுக்கு பிறகு தான் கை மேலே வரும் இல்லையா? ஆனால் இங்கே எல்லாமே மாறி வருது. அப்படின்னா எது முதல்ல நடக்கிறது எது ரெண்டாவது நடக்கிறதுன்னு ஒரு விதி இல்லாமல் நடக்குது. அவ்வளோ ஒரு ஆனந்த மேலீட்டில் இதெல்லாம் சரியாக சொல்ல முடியாதான். அதாவது அந்த அளவுக்கு அந்த கூத்தப்பெருமானுடைய திருவருள் வியாபகத்தில் சுந்தரர் திளைத்து போயிருக்கிறார். எது முதல்ல நடந்ததுன்னு சேக்கிழார் பெருமானாலேயே சொல்ல முடியல. அவர் சொல்கிறதே மாற்றி சொல்கிறார். அன்பை முதல்ல சொல்கிறதுக்கு முதல்ல கையை சொல்கிறாரு, அப்புறம் கண்களை சொல்கிறாரு, அப்புறம் அந்த கரணத்தை சொல்கிறாரு, அப்புறம் அன்பை சொல்கிறார். ஆனால் அன்பு வந்தால் தான் அந்த கரணங்கள் மகிழ்ச்சி அடையும். அந்த கரணங்கள் மகிழ்ந்தால் தான் கண்ணில் தண்ணி வரும் இல்லையா? கண்ணில் தண்ணி வந்தால் தான் கையை மேலே வரும். இது மாற்றி சொல்கிறதுக்கு என்ன காரணம்? அதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. அப்படி அன்பு தூண்டுதலினாலே மனம் முதலிய உட்கரணங்கள் தொழில் செய்யும், பின்னர் அவை ஏவுதலினாலே கண்காணும், கண்டதனால் அதன்பின் கைக்குவையும். ஆனால் இவை இங்கே தவயோக முயற்சியினாலே ஒருங்கே நிகழ்ந்தமையாலே அம்முறையில் கூறாது மாற்றி கூறினார். இங்கே எல்லாம் ஒரே நேரத்தில் நடந்துதான் சுந்தரருக்கு. அதனால் எது முன்னாடி நடந்ததுன்னு சொல்ல முடியல. சேக்கிழார் பெருமானே மாற்றி சொல்கிறார். இதுதான் உண்மையான வழிபாடுங்க. ஆமாம், நம்மளாம் ஒரு விதிமுறையை வச்சு வழிபாடு செய்கிறோம் இல்லையா? விதிமுறை இப்படி தான் போகணும் அப்படி தான் போகணுன்ட்டு. ஆனால் பெரியவங்க ஞானியர்களெல்லாம் அப்படி இல்லை. அவங்களுக்கு எப்படி அந்த நேரத்தில் தோணுதோ அப்படி வழிபாடு செய்வாங்க. அதுதான் உயர்ந்த வழிபாடார். நமக்கெல்லாம் அப்படி இல்லை. ஆமாம், நம்மெல்லாம் அடியார்களை உபசரிக்கிறதெல்லாம் ஒரு விதிமுறை வச்சு பண்ணுவோம் இல்லைங்களா? இது இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும், முதல்ல பால் ஊற்றணும், அப்புறமா தயிர் ஊற்றணும், அப்புறமா நெய், இதெல்லாம் நம்ம ஒரு ஒரு இலக்கணம் வச்சுருக்கிறோம். ஆனால் இளையான்குடி நாயனார் எப்படி வழிபாடு செய்வார் அப்படின்னா, மண்டு காதலின் ஆதனத்திரை வைத்து அர்ச்சனை செய்துவேன் அப்படிம்பார். ஆமாம், அந்த கொண்டு வந்த மனைமுகந்து பாட்டில் மண்டு காதலின் ஆதனத்திரை வைத்து அர்ச்சனை செய்துவேன் அப்படிம்பார். அது என்ன மண்டு காதல் அப்படின்னா, அதுக்கு சிவகோணிய உரை சொல்கிறாரு. எப்படின்னா, அதாவது விதிமுறைப்படி செய்யாது உண்மையான அன்போடு செய்கிறதாமா. உண்மையான அன்போடு உள்ளிருந்த அன்போடு செய்வது, அதான் மண்டு காதல் அப்படின்னு சொல்கிறார். மண்டு காதலின் ஆதனத்தை வைத்து அர்ச்சனை செய்தபின் உண்டினாலு விதத்திலாறு சுவைதரத்தில் ஒப்பில்லா அண்டர் நாயகர் தொண்டரிச்சையில் அமுதிசை அளித்துள்ளார் அப்படின்னார். ஆமாம், மண்டு காதல் அப்படிங்கிறது விதிமுறையெல்லாம் பார்க்காம அடியார்கள் மேலே இருக்கக்கூடிய உண்மையான அன்பின் மூலமாக செய்யக்கூடிய ஒரு வழிபாடு. அதான் மண்டு காதலின் ஆதனத்திடை அப்படின்னு சொல்லி இந்த பெரிய புராணத்தில் எல்லாமே முறையாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த 4 வகை நிகழ்ச்சிகளும் கற்பூரத்தில் தீப்பட்டதில் போல தீவிர பக்தி உடையாருக்கு எது முன்னர் நிகழ்ந்தது என்று அறிய முடியாதபடி விரைவிலே நிகழும். இந்த விரைவையும் அற்புதத்தையுமே கைகளோ கண்களோ கரணமோ என்று ஓகாரங்களால் கூறினார் அப்படின்னார். அதாவது இதுக்கு பேர் என்னென்னா, அதாவது பக்திங்கிறது எப்படின்னா மந்தம், மந்ததரம், தீவிரதரம்னு 4 வகை இருக்குதுங்க. மந்தம் அப்படிங்கிறது வாழை மட்டையில் கொஞ்சம் தீ பத்துற மாதிரி, என்ன தான் சொன்னாலும் கொஞ்சம் ஏறாது. மந்ததரம் அப்படிங்கிறது அதை விட கொஞ்சம் உயர்ந்த நிலை. அப்புறம் தீவிரம் அப்படிங்கிறது கொஞ்சம் காஞ்சி போன விறகுல தீ பத்துற மாதிரி, அது கூட கொஞ்சம் பற்றிக்கும். தீவிரதரம் அப்படிங்கிறது கற்பூரத்தில் தீ பத்துற மாதிரி. இப்போ சுந்தரர் எப்படி இருக்கிறாரு? கற்பூரத்தில் தீ பற்றுவது போல் அந்த பக்குவத்தில் இருக்கிறார். அந்த பக்குவத்தினுடைய நிலைகள் தான் அது. மந்தம், மந்ததரம், தீவிரதரம். அந்த பக்குவம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்மாவுக்கு வருங்க. இப்போ இன்றைக்கி இருக்கிற பக்குவம் ஒன்று இருக்கும், இன்னொரு ஒரு வருஷம் கழித்து ஒரு பக்குவம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு சின்ன வயசுலேயே பக்குவம் வந்துடும்.
ஒரு சிலருக்கு வயசான பின்னாடி வரும். அது அவங்களுடைய ஒரு பிராப்தம் தான் இல்லைங்களா? அது நம்ம குறையெல்லாம் சொல்ல முடியாது. அவங்களுடைய நேரம்தான். ஒரு சிலருக்கு 70 வயசுக்கு மேலே தான் இதுக்கு வரலான்னு ஒரு எண்ணமே வரும். ஒரு சிலர் 20 வயசுலேயே வந்திருப்பாங்க. அது அவங்களுடைய ஒரு வினைப்பயன் தான் சொல்ல முடியும். நம்ம வேற ஒன்றும் இல்லை. அது வரைக்குமாவது வந்தாங்களேன்னு நம்ம மகிழ்ச்சி அடையணும். நம்ம வெளியே இந்த காலம் போன கடைசியில் உனக்கெல்லாம் இதெல்லாம் தேவையான்னு நம்ம பேசக்கூடாது. பரவாயில்ல, இந்த வயசுலேயாவது வந்திருக்கிறீங்க வாங்க அப்படின்னு சொல்லி நாம் அவங்கள வரவேற்கணும். ஆமாம், எப்படி இந்த வயசுலேயாவது வந்தாங்கல்ல. ஆமாம், இது எதுவுமே வராத போகிறது எத்தனை பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒன்றுமே தெரிஞ்சுக்காமல் இதெல்லாம் என்னன்னே தெரியாமல் போகிறவங்க எத்தனை பேர். 70 வயசு 80 வயசில் அது வர்றாங்க இல்லையா, அது பெருசு. அதுக்கு இறைவனுடைய திருவருள் இல்லாமல் அவங்க வர முடியாது. நம்பர் அருளாமையினால் கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் குறுகுவார். இந்த சமயத்துக்கு வர்றதுக்கும் இறைவன் திருவருள் வேணுங்க, இல்லைன்னா வர முடியாது. எந்த வயசில் வந்தாலும் சரி, இந்த சமயத்துக்கு சைவ சமயத்துக்கு வர்றதுன்னா இறைவனுடைய திருவருள் கண்டிப்பாக இருக்கணும், இல்லைன்னா வரவே முடியாது. ஆமாம், அப்படி தான் நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. குவித்த திளைத்த அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறார். குவித்த என்று சொல்லி கண்கள் திளைத்தன அந்த கரணங்கள் கலந்தன என்று. திளைத்த கண்களோ இங்கே விகற்ப காட்சியிலும் ஒருங்கே சவிகற்ப காட்சியும் நிகழ என்று சொல்லி கண்கள் திளைத்த கண்டு அந்த ஆனந்த காட்சியிலே மாறாது திளைத்தது. அப்படி பார்க்குறாரு, பார்த்துட்டே இருக்கிறார். அது பின்னாடி அடுத்த வார பாட்டில் சொல்கிறார். அது அடுத்த வாரம் நம்ம சிந்திப்போம். 2 பாட்டு இருக்குது. அந்த 2 பாட்டு தான் அவர் எப்படி கூத்த பெருமானை அனுபவித்தார் அப்படிங்கிறது அது அந்த 2 பாட்டில் தான் சொல்கிறாருங்க. அருமையான பாட்டு. அது இன்றைக்கி நேரம் இல்லை, அடுத்த வகுப்பில் நாம் சிந்திக்கலாம். அப்போ அந்த 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 நிலைக்கு வர்றதுக்கு முன்னாடியே இப்போ இதெல்லாம் தயாராகிட்டுருக்கிறார். இந்த 5 பேரறிவும் கண்களை கொள்ளங்கிறது தான் அவர் அனுபவித்த பாட்டு. அவர் அனுபவித்த நிலையை சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்கிறார். எப்படி கூத்த பெருமான வழிபாடு செஞ்சார், அங்கே பதிகம் பாடுனது, இதெல்லாமே சொல்கிறார் அடுத்து வர 2 பாட்டில். ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் எப்படி மனதளவில் அவர் தயாராகியிருக்கிறாரு, அவருடைய கரணங்கள் எல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இப்போவே சொல்லிட்டு வர்றார். ஆமாம், கண்ணொலியும் அதனுடன் கலந்த உயிர் போதமும் அதனுடன் ஒன்றி சிவசக்தியும் கூடிய வழியே கண் காட்சியுண்டு என்று சொல்லி ஒரு புலன் நுகரும் போதம் ஒன்றில்லை ஒன்றின் பாலும் ஒரு பயன் மாறி மாறி வந்துடும் என்றுபடி சொல்கிறார். குடிகொண்டவாதில்லை அம்பலக்கூத்தன் குறைகளே காணப்பெற்றால் கண்களால் பின்னை பேய் தொண்டர் காண்பது என்ன என்று சொல்லி அப்பர் சாமிகள் சொல்கிறாருங்க. ஆமாம், குடிகொண்ட வாதில்லை அம்பலக்கூத்தன் குறைகளிலே காணப்பெற்றால், குறைகள்னால் பெருமானுடைய திருவடி இல்லையா, அம்பலக்கூத்தனுடைய திருவடியை காணப்பெற்றாச்சுன்னா கண்களால் பின்னை போய் பேய் தொண்டர் காண்பது என்ன அப்படின்னா, இனிமேல் இந்த கண்கள் வேறு எதை போய் பார்க்கணும், பெருமானுடைய திருவடிவே பார்த்தாச்சு. அதுக்கு மேலே பார்க்கறதுக்கு இந்த உலகத்தில் நெற்றியில் கண்கொண்டு மெற்றினி காண்பது என்ன, அப்பர் சாமி தேவாரத்தில் சொல்கிறார். நெற்றியில் கண்கொண்டு நெற்றி கண்ணையே பார்த்துட்டாராம் சாமியினுடைய நெற்றி கண்ணையை. வேற என்ன இந்த உலகத்தில் பார்க்கறதுக்கு இருக்கு, ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தங்க. நெற்றியில் கண்கொண்ட கண்கொண்டு மற்றினி காண்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ நெற்றிக்கண்ணையே பெருமானுடைய நெற்றிக்கண்ணையே பார்த்துட்டாராம் அப்பர் சாமி. இனி இந்த உலகத்தில் பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அதை விட திருவாரூரில் தண்டியடிகள்னு ஒருத்தர் கண் இல்லை அவருக்கு இல்லையா, கண் இல்லை, பிறவியிலேயே கண் இல்லை, பெருமானுக்கு தொண்டு செய்தார். குளந்தூர்வார்னார், கண் இல்லாமல் குளந்தூர்வார்னார். முளைக்குச்சியை மேட்டில் அடித்து அந்த கயிற்றை பிடிச்சி இறங்கி உள்ள பணி செஞ்சார். 2 கண் இருக்கிற நம்மளே அந்த பணி செய்ய முடியாது. ஆமாம், அவர் கண்ணே இல்லை, பணி செஞ்சார். அதை எப்படி சேக்கிழார் பெருமான் சொல்கிறாருன்னா, அகக்கண்ணால் நோக்கும் கருத்துடையார் புறத்தில் காண விரும்பார் அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சு. அகக்கண்ணால் நோக்கும் கருத்துடையார், உள்ளுக்குள்ளேயே எல்லாம் தெரிஞ்சிருச்சு அவருக்கு. கண் இல்லை, ஆனால் உள்ளுக்குள்ளேயே பெருமானுடைய திருவடி எல்லாமே தெரிஞ்சிருச்சு. வேறு என்ன உலகத்தில் பார்க்க வேண்டியது இருக்குது, அதனால் வேறு எதையும் பார்க்க விரும்பலையாம் அவர். அதாவது அந்த குறையை கூட சேக்கிழார் பெருமான் எப்படி சொல்லுவார்னு நிறைவாக சொல்லி காட்டுவார். தண்டியடிகள் திருவாரூர் பிறக்கும் தவமுடையார் அப்படிம்பார். சரிதம் முதல்லையே எடுத்தோடனே பேர் சொல்லி ஆரம்பிக்கிறது 3 சரிதம் தான். எடுத்தோடனே நாயன்மார் 63 நாயன்மார்களில் எடுத்தோடனே பேரை சொல்கிறது 3 சரிதத்தில் தான். இது ஒன்று. திருநாவுக்கரசர் திருத்தொண்டை நெறிவாள நாவுக்கரசருடைய புராணம். அடுத்தது மங்கையர்க்கரசியாருடைய புராணம். மங்கையர்க்கு தனியரசி எங்கள் தெய்வம், வளவர்குல கொழுந்து வலைக்கை மாணி. இது தண்டியடிகள் திருவாரூர் பிறக்கும் பெருமை தான். 3 சரிதம் தான்
எடுத்த உடனேயே பேரை சொல்லி ஆரம்பிக்கிறார் சேக்கிழ பெருமான். அவ்வளவு சிறப்புடையது தண்டியடிகளுடைய புராணம். கண் இல்லைங்கிறத எப்படி சொல்லார் பாருங்கள். அகக்கண்ணால் நோக்கும் கருத்துடையார்ன்றார். அவ்வளோதான், வேறு ஒன்றுக்கு உலகத்தில் வேறு என்னப்பா. இறைவன் திருவடியை பார்த்தாச்சு, பெருமானுடைய எல்லாத்தையும் பார்த்துட்டாராம் உள்ளுக்குள்ளேயே. அதனால் அவருக்கு வெளியில் பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்ட்டார். நம்ம வெளியில் எல்லாத்தையும் பார்க்குறோம், சாமி மட்டும்தானே தெரிய மாட்டேங்கிறாரு. சாமி ஒன்று தான், என்ன தெரியணுமோ அது தெரியல, அவருக்கு என்ன தெரியணுமோ அது உள்ளேயே தெரிஞ்சிருச்சு. அதுதான் நமக்கு அவருக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு. ஆமாம். திருக்களிற்று படினார். திருக்களிற்று அதாவது இந்த செய்தவ பெரியோன் அப்படின்னார் பாருங்க. அந்த கரணமோ கலந்து அப்படின்னு சொல்கிறார். அந்த கரணமோ உட்கரணங்கள் 4: சித்தம், மனம், அகங்காரம், புத்தி. உயிர் சித்தமாய் நின்று இது யாதாகற் பாலது என சித்திக்கும். அதன் மனம் நின்று இன்ன பாலது என பற்றும். அதன் பின் அகங்காரம் இது ஆகுமோ அன்றோ என்று இதனை தெளிவே ஞான தெளிவு பிறவாதோலும் என்று சொல்லி, அதாவது 4 என்ன செய்யும் அப்படிங்கிறது மனம், அதாவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரங்க. அப்படின்னா மனம் பற்றுவது, புத்தி நிச்சயிப்பது, இந்த பொருள் தான் அப்படிங்கிறது நிச்சயிப்பது, சித்தம் கொஞ்சம் தெளிவடைவது, அகங்காரம் என்னென்னா இதுதான் அப்படிங்கிறத ஒரு உறுதி செய்வது அகங்காரம். இப்படி தான் 4 கருவிகள் வேலை செய்வது அப்படின்னு சொல்கிறார். ஆமாம். அன்பு உந்த சென்று தாழ்ந்து எழுந்தான். அன்பினாலே உந்த பெற்று சென்றனர், தாழ்ந்தனர், எழுந்தனர் என்று சொல்லி அப்படியே அன்பின் மூலமாக வேகமாக போகிறார். திருக்கழுட்டுப்படிக்கு முன்னாடி விழுகிறார், அப்புறம் எழுந்திருக்கிறார். கொஞ்சம் விழுந்து அப்புறம் எழுந்திருக்கிறார். ஆமாம், விழுந்து சென்றனர், தாழ்ந்தனர், எழுந்தனர் என்று சொல்லி, குவித்த கைகளும் திளைத்த கண்களும் கலந்த கரணமுமாகி சென்று என்று சொல்லி, அன்பு உந்த என்று சொல்லி முதல்ல சொல்கிறார். செய்தவ பெரியோன் அப்படின்னா பண்டு செய்த நற்றவத்தால் பெரியரானவர் என்று சொல்லி முதல்ல சொன்னோம் இல்லையா, அது மாதிரி தான் செய்தவ பெரியோன். ஆமாம், நம்பிகள் அவ்வளவு தவமுடையவர். ஆமாம், அதனால தான் அவரை முனிவர்கள் எல்லாம் வணங்கினாங்க இல்லையா. உபமன்யு முனிவர் போன்ற முனிவர்கள் எல்லோரும் வணங்கக்கூடிய பெருமையுடையவர் சுந்தரர். ஆமாம். திருக்களிற்றுப்படி யானை துதிக்கி வடிவுடையனவாகிய திறனைகள் 2 புறம் அமைந்துள்ள 5 படிகள். இந்த 5ம் ஏறி கடந்து சென்றால் அருட்பெருங்கூத்தனை காணலாம். 5 படி இருக்குங்க திருக்கழுட்டுப்படி. பஞ்சாட்சரப்படின்னு சொல்லுவாங்க, திருக்கழுட்டுப்படின்னு சொல்லுவாங்க. 5 எழுத்தை கடந்தால் பெருமானை பார்க்கலாம். பெருமான் எப்படி இருக்கிறார்? 5 எழுத்து சுரூபமாக இருக்கிறார் இல்லைங்களா. அது 5 படிகள். அதற்கு பிறகு இறைவன் இருக்கு. அதான் சொல். இந்த 5ம் ஏறி கடந்து சென்றால் அருட்பெருங்கூத்தனை காணலாம். களிற்றுக்கை சூழ்ந்தமையால் இது பெயர் பெற்றது. களிற்றுக்கை பிரணவத்தையும் 5 படிகள் திருவைந்தெழுத்தையும் குறிக்கும்னர். அப்போ பிரணவம் அந்த அந்த யானையினுடைய அந்த களிற்றுப்படி இருக்கு இல்லைங்களா, திருக்கழுட்டுப்படி, அது பிரணவம் ஓம். அப்புறம் அந்த 5 படிகள் 5 எழுத்து, நமசிவாய் என்று சொல்லக்கூடிய 5 எழுத்து. 5 எழுத்தால் அறியப்பெறுவன். 5 படிகள் திருவைந்தெழுத்தை குறிக்கும். 5 எழுத்தால் அறியப்பெறுவன் அவை குறிக்கும் 5 ஆனந்த கூத்தநாதலை அவற்றின் மேல் காணும் இறைவனது திருவுருவம் இயம்பும் என்று சொல்லி சொல்கிறாருங்க. எல்லாமே நமக்கு தத்துவமாக அமையப்பெற்றது. தில்லையம்பதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அத்தனையும் ஒவ்வொரு இடமும் எப்படின்னா தத்துவமாக அமையப்பெற்றது. இக்களிற்றுக்கை எடுத்து நடராஜ திருப்பாதத்தை வைத்தமையால் காரண பெயர் விட்டு திருக்களிற்றுப்படியார். திருக்களிற்றுப்படியாருங்கிற ஒரு நூல் சைவ சித்தாந்தத்தில் ரொம்ப பழமையான நூலுங்க. அந்த நூலை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ட்டாங்க. அப்போ அந்த நூலை என்ன செஞ்சாங்க அப்படின்னா சிதம்பரத்தில் கொண்டு முன்னாடி வச்சாங்க. திருக்கழுட்டுப்படியார் மேலே அந்த வைக்க உடனேயே அந்த நூல் நடராஜ பெருமானுடைய திருவடிக்கு போய் சேர்ந்து தான். அதான் அதுக்கு பேர் திருக்களிற்றுப்படியார்னு. அந்த நூலுக்கு பேரே திருக்கழுட்டுப்படியாருங்க. 100 பாட்டு இருக்குது அதில். சைவ சித்தாந்தத்தினுடைய ரொம்ப பழமையான நூல் திருக்கழுட்டுப்படியார். அதில் எல்லாமே இருக்குங்க. எல்லாம் பெரிய புராண கருத்துக்கள் எல்லாமே, பெரிய புராணத்தை பற்றியெல்லாம் நிறையா அதில் இருக்குது. ஆமாம், திருக்கழுட்டுப்படியார் ரொம்ப ரொம்ப அருமையான நூல். அந்த திருக்கழுட்டுப்படி மேலே கொண்டு போய் வைக்கிறாங்க, அது நடராஜருடைய திருவடிக்கு போயிடுது. அதனால் அதுக்கு நூலுக்கு பேரே திருக்கழுட்டுப்படியார். 100 பாட்டு இருக்குது அதில். பொலிய அப்படின்னு சொல்லி, பொலியன்னா விருத்தியுற, ஆடுகின்றார். அங்கனம் ஆடுகின்றவரை அருட்பெற்றனை வேண்டும் குறிப்பால் மலர்த்தி சந்நிதியில் அஞ்சலித்த கைகளையோ தரிசித்ததினால் வந்த இன்பத்தில் திளைக்கும் கண்களையோ தியானிக்கின்ற கரணங்களையோ இவைகள் எதனையோ
அன்பானது செலுத்த தவத்தால் பெரிய நாயனார் படிமருங்கு போய் வணங்கி எழுந்தார் என்று சொல்லி ராமநாத செட்டியார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவர் உரை குறிப்பு கொடுத்துருக்கிறாருங்க. ஆமாம், அதாவது என்ன சொல்கிறாருன்னா, ஆடுகின்ற அங்கனம் ஆடுகின்ற அவரை மலத்து சந்நிதியில் அஞ்சலித்த கைகளையோ தரிசித்ததனால் வந்த இன்பத்தில் திளைக்கும் கண்களையோ தியானிக்கின்ற கரணங்களையோ இவைகளில் எதனையோ அன்பானது செலுத்த தவத்தால் பெரிய நாயனார் படிமருங்கு போய் வணங்கி எழுந்தார் அப்படின்னு சொல்லி ராமநாத செட்டியார் என்று சொல்லி பெரியவர் ஒரு குறிப்பு கொடுத்துருக்கிறார். இதுவரைக்கும் நம்ம 105 பாட்டு பார்த்துருக்குறோம். இதுவரைக்கும் அவருடைய மனசுக்குள்ளே என்ன நடந்தது, இப்போ உள்ளே வந்துட்டார். திருக்கழுட்டுப்படியில் இருந்தாவே சாமி தெரியும், சாமியை பார்த்துட்டாரு. சாமியை பார்த்து அவருடைய மனசு இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீ சொல்ல போகிற. ஆமாம், அடுத்த 2 பாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது கூத்தப்பெருமானுடைய தரிசனம் எப்படி சுந்தரர் பெற்றார் அப்படிங்கிறத இங்கே சொல்லாருங்க. மூவர் பெருமக்களுமே கூத்தப்பெருமானுடைய தரிசனத்தை பார்க்குற பொழுது அவங்க கண்ணில் தாரை தாரையாக நீர் வந்து தான் பார்க்குறாங்க. ஞானசம்பந்த பெருமானும் சரி, அதே மாதிரி நாவுக்கரசு பெருமானும் சரி, சுந்தரரும் சரி, 3 பேருமே கண்ணில் அப்படியே தாரை தாரையாக நீர் வருது. அப்படி நீர் கண்ணீரோடு தான் பெருமானை வழிபாடு செய்கிறாங்க. அடுத்த வாரம் என்னென்னா, அந்த 3 பேருமே எப்படி வழிபாடு செஞ்சாங்கிறத நம்ம சும்மா கொஞ்சம் பார்க்கலாம். ஞானசம்பந்த பெருமான் எப்படி வழிபாடு செய்தார், அதே மாதிரி நாவுக்கரசு பெருமான் எப்படி வழிபாடு செய்தார், அந்த கூத்தப்பெருமானுடைய தரிசனம் அவங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறது கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம 3 பேர்த்தையுமே கொஞ்சம் சிந்திக்கலாம். அடுத்த வாரம் வகுப்பு 5 பேரறிவும் கண்களை கொள்ள, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாட்டு இல்லைங்களா? நம்ம பெரிய புராணத்தில் ரொம்ப முக்கியமான சில பாடல்களில் அது என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலி துள்ளமும் முங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்ளி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம்.